அஞ்சு குடிக்கொரு சந்ததியாய் ஆழ்வார்கள் தம் செயல விஞ்சி நிற்கும் தன்மையளாய் பிஞ்சாய் பழுத்தாளை ஆண்டாளை பத்தியுடன் நாளும் வழுத்தாய் மனமே மகிழ்ந்து. ஸ்ரீமத் வேதமார்க்க பிரதிஷ்டாபனாச்சாரிய உபய வேதாந்தாச்சாரியராய் ஸ்ரீமத் பரமஹம்ச பரிவிராஜகாச்சாரியராய் எழுந்தருளிருக்கும் நம் யதுகிரி யதிராஜ நாராயண ராமானுஜ ஜீயர் சுவாமியினுடைய விசேஷமான கிருபையாலே திருப்பாவையினுடைய சாரார்த்தங்களை பகுமுகமாக அனுபவித்து கொண்டு வருகிறோம். பல திருநாமங்களை கொண்டு சுவாபதேசார்த்தத்தினுடைய அனுபவமாக மாலவேளை உபன்யாசம் இங்கு அமைந்திருக்கிறது. அதில் இன்றைய அனுபவத்துக்கு விஷயமாயிருக்கக்கூடிய பாசுரம் அம்பரமே தண்ணீரே சோரேரம் செய்யும் எம்பெருமான் நந்தகோபாலாய் எழுந்திராய் கொம்பனார்க்கெல்லாம் கொழுந்தே குலவிளக்கே எம்பெருமாட்டி யசோதாய் அறிவுராய் அம்பரம் ஊடறுத்து ஓங்கி உலகளந்த உம்பர்கோமானே உறங்காதெழுந்திராய் செம்பொற்கழலடி செல்வா பலதேவா உம்பியும் நீயும் உறங்கேலோர் எம்பாவாய். இது பாசுரம். கோபிமார்கள் கண்ணனை அடைய வேண்டுமென்னு ஆசை, கிருஷ்ணானுபவம் பண்ண வேண்டுமென்னு ஆசை. ஆனால் அந்த கிருஷ்ணானுபவம் அவர்களுக்கு கிடைக்கவில்லை. அதனால் ஊரில் மழை பெய்யாது போன காலத்தில் பெண்கள் நோன்பு நோற்க வேண்டும், கண்ணனம் பெருமான் பெண்களுக்கு வேண்டிய பொருள்களை சேர்த்து கொடுக்க வேண்டும் இப்படின்னு ஊர் பெரியவர்கள்லாம் சொன்னார்கள். அதற்கனுகுணமாக இந்த பெண்களெல்லாம் நிலவரைகளிலே இருந்தார்கள். அவர்களை அழைத்து விட்டு கிருஷ்ணனோடு சேரும்படியாக பண்ணி ஒரு பேசச் சொன்னார்கள். அப்போ கண்ணனம் பெருமான் அவர்களுக்கு நாளை விடிவோரை நீங்கள்லாம் வாருங்கள், விடியற்கால வேளையிலே வந்தீர்களே ஆனால் நோன்புக்கு வேண்டும் உபகரணங்களை எல்லாம் உங்களுக்கு சேகரித்து தருகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நப்பின்ன பிராட்டியினுடைய திருமாளிகைக்கு போயிட்டான். சரி, மறுநாள் காத்தால வர சொன்னாலே அது வரைக்கும் என்ன பண்ணிட்டு இருந்தா? சில பேர் மயங்கிக் கொண்டிருந்தார்கள் கிருஷ்ணானுபவத்தை நினைச்சு, இன்னும் சில பேர் துடித்து கொண்டிருந்தார்கள் கிருஷ்ணானுபவத்தை நினைச்சு. ஆக மயங்கி இருந்தவர்கள் உறங்கி இருந்தார்கள், தூங்கிக் கொண்டிருந்தார்கள். துடித்து கொண்டிருந்தவர்கள் விழித்து கொண்டிருந்தார்கள். அப்படி விழிக்கும் அவர்களும் உறங்கும் அவர்களுமாக இருக்கக்கூடிய காலத்திலே முற்பட விழித்திருக்கக்கூடியவர்கள் எல்லாம் தாங்கள் மயங்கிக் கொண்டிருந்தவர்களை உறங்கிக் கொண்டிருந்தவர்களை போய் அழைத்து கிருஷ்ணனுடைய திருமாளிகைக்கு போகிறார்கள். அந்த அழைக்கிற பாசுரம்தான் 6வது பாசுரம் தொடங்கி 15வது பாசுர பரியந்தமாக பாகவத திருப்பள்ளி எழுச்சின்னு காட்டப்படுறது. அதற்கு மேற்பட எல்லோருமாக சேர்ந்து கண்ணனுடைய திருமாளிகையினுடைய க்ஷேத்திரபாலகன்னு ஒருத்தர் இருக்கான், துவாரபாலகன்னு ஒருத்தர் இருக்கான். இந்த க்ஷேத்திரபாலகன் துவாரபாலகன் அவர்கள் இருவரையும் அனுமதி கொண்டு அவளுடைய அனுமதியை எடுத்து கொண்டார்கள். நேர உள்ளுக்குள்ள போனார்கள். உள்ள போனா 4 கட்டாக அமைந்திருக்கிறது. முதல் கட்டிலே நந்தகோபர் தாம் சயனித்துக் கொண்டிருக்கிறார். 2வது கட்டிலே யசோத பிராட்டி படுத்துக் கொண்டிருக்கிறாள். 3வது கட்டிலே கண்ணனம் பெருமான் படுத்துக் கொண்டிருக்கிறான். 4வது கட்டிலே நம்பி மூத்த பிரானான பலதேவன் படுத்துக் கொண்டிருக்கிறான். இந்த மாதிரி கிரமம் அமைந்திருக்கிறது. எந்த கிரமத்தில் இவர்கள் பார்க்கிறார்களோ அதே கிரமத்திலேயே எழுப்பும்படியான விஷயமாக அமைந்திருக்கிறது. நியாயமா எப்படி எழுப்பணும் தெரியுமா? நந்தகோபர், யசோத பிராட்டி, பலராமன், அதற்கு பிறகு கிருஷ்ணன். அப்படி விட்டுவிட்டு நந்தகோபர், யசோத பிராட்டி, கிருஷ்ணன், பலராமன் எழுப்புறார். இதுவே ஒரு விதமான ரீதி பங்கம், ஒரு கிரமம் மாறி இருக்கக்கூடியது. இதற்கு பிறகு தாங்கள் பிராட்டி எழுப்புகிறார்கள், நப்பின்ன பிராட்டியை. அப்போ எப்படி எழுப்பியிருக்கணும்? எழுப்புற கிரமமே மாற்றியிருக்கணும். முதல்ல யசோத பிராட்டியை எழுப்பி அவள் புருஷகாரமாக நந்தகோபர், சரி நந்தகோபரை எழுப்பி நம்பி மூத்த பிரானான பலதேவன், பலதேவனை எழுப்பி நப்பின்னை பிராட்டி, நப்பின்னை பிராட்டிக்கு பிறகு கிருஷ்ணன். அப்போ
பலதேவனை எழுப்பி கிருஷ்ணனை எழுப்பி நப்பின்னையை எழுப்ப வேண்டும். ஆனால் இவ கிரமமே மாற்றிட்டாளே. பலதேவனை எழுப்பி நப்பின்னை எழுப்பி கிருஷ்ணனை எழுப்ப வேண்டும். ஆனால் இவ கிரமத்தையே மாற்றி பலதேவனை எழுப்புவதற்கு முன்னாலேயே கிருஷ்ணனை எழுப்பி அதற்கு பிறகு பலராமன் அதற்கு பிறகு நப்பின் நப்பிராட்டின்னு எழுப்புகிறாளே. இதுக்கு என்ன கதி? ஏன் இப்படி எழுப்புகிறாள்னா அனுமான் இப்படிதான் பண்ணார். திருவடி பண்ணின காரியத்தை கோபிமார்கள் பண்ணுகிறார்கள். திருவடி என்ன பண்ணினார் அப்படின்னா, அசோகவனத்தில் பிராட்டியை சேவிக்கணும். அசோகவனமே அவர் கண்ணுக்கு தென்படலை. லங்காராஜ்யம் முழுக்க சுத்துன்னு சுத்துறார். ஒரு இடத்தையும் வேக வேகமாக பார்க்கிறார். ராவணாந்தபுரத்தை பார்க்கிறார், அவனுடைய பானசாலையை பார்க்கிறார், அவனுடைய ஆயுதசாலையை பார்க்கிறார். எந்தெந்த இடங்கள் உண்டோ அத்தனை இடத்தையும் சுத்தி வருகிறார். சீதா பிராட்டியை காணவே முடியல. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஒரு பெரிய பர்வதம், திரிகூட்ட பர்வதம், அந்த பர்வதத்தின் மீது இப்படி கையை வச்சுட்டு உட்காந்துறாரு மேலே. அதில் ஒரு மரத்து மேலே உட்கார்ந்தாருன்னு வச்சுக்கலாமே. மாடு நின்றாம் மணிமலர் சோலையை மருவி தேடி இவ்வழி காண்பனேல் தீருமென் சிறுமை. அப்பதான் அப்படி திரும்பி பார்த்தா அசோகவனம் கண்ணில் தென்பட்டது. அடா, எல்லா இடத்துலையும் தேடினோமே, இதை விட்டுட்டோமே. மாடு நின்றாம் மணிமலர் சோலையை மருவி தேடி இவ்வழி காண்பனேல் தீருமென் சிறுமை. அந்த மணிமலர் சோலை இருக்கிறதே அசோகவனம், அதை அடைந்து சீதாபிராட்டி தேடி கண்டேனேயானால் என்னுடைய நைச்சியம் போகும், எனக்கு ஒரு பெருமை உண்டாகும். ஊடு கண்டிலன்யனில், அந்த இடத்துல சீதாபிராட்டி நான் சேவிக்கவில்லை என்னால் என்ன பண்ணுவேன் தெரியுமா? விடுவன் மற்ற விலங்கையை விலங்கலின் மிச வேட்டி. இந்த லங்காராஜ்யத்தை என்ன பண்ணுவேன்? இந்த மலை மேலேயே மோதி உடச்சுடுவேன், இந்த மலை மேலேயே மோதி அழித்து விடுவேன் அப்படின்னு சொன்னார்னு இருக்கு. அந்த இடத்துல தெரிவிக்கக்கூடிய வார்த்தை வால்மீகி ராமாயண வச்சனம், ரொம்ப ஆச்சரியமான வச்சனம். நமோஸ்து ராமாய சலக்ஷ்மணாய தேவ்யை சதஸ்யை ஜனகாத்மஜாயை. சுந்தரகாண்ட ஸ்லோகம். நமோஸ்து ராமாயா, ராமனுக்கு நமஸ்காரம். சலக்ஷ்மணாயா, லக்ஷ்மணனுக்கு நமஸ்காரம். தேவ்யை சதஸ்யை ஜனகாத்மஜாயை, சீதா பிராட்டிக்கு நமஸ்காரம். இங்க வரிசை எப்படி இருக்கு பாருங்க. முதல்ல லக்ஷ்மணனுக்கு சொல்லி சீதைக்கு சொல்லி பெருமானுக்கு நமஸ்காரம் பண்ணணும். ஆனா இவர் என்ன பண்ணிட்டார்? ராமனுக்கு லக்ஷ்மணனுக்கு சீதைக்கு, கண்ணனுக்கு பலராமனுக்கு, அதே மாதிரியாக பின்ன பிராட்டிக்கு, அப்படியே வருது பாருங்க. ஸ்ரீராமாயணத்தில் திருவடியானவர் என்ன காரியத்தை பண்ணாரோ அதே செயலை போலே இந்த இடத்துல அமைந்திருக்கிறது. அப்படி எழுப்பும்படியான கிரமம். ஏன் இப்படி எழுப்புறார்னா, அவர்கள் எப்படி இருக்கிறார்களோ அதே கிரமத்தில் எழுப்பினார்கள். சரி, எப்படி இருக்காளோ அதே கிரமத்தில் எழுப்பினான்னா எப்படி மாற்றி எழுப்பியிருக்கணும்? மாத்தி என்றோ எழுப்பி இருக்க வேண்டும். முதல்ல நந்தகோபர் படுத்துட்டு இருக்கார், நடுவில் யசோத பிராட்டி படுத்துட்டு இருக்கார், அதற்கு பிறகு கண்ணனும் நப்பின்னையும் சேர்ந்துன்னு படுத்துட்டு இருக்கார். அப்ப நப்பின்ன பிராட்டி அந்த கிரமத்தில் எழுப்பணும்னா யசோதை முதல்ல, நந்தகோபர், யசோதை, நப்பின்னை, கண்ணன், பலராமன், அந்த மாதிரி எழுப்பணும். அப்படியும் இல்லையே, நப்பின்னை அப்படியே விட்டுட்டாரே. அப்படின்னா நப்பின்ன பிராட்டி வேறு கண்ணன் வேறுன்னு அவர்கள் நினைக்கவில்லை. அந்த மிதுனத்தை ஒன்றாகவே நினைத்திருக்கக்கூடிய நிலை. அதனால தான் அவர்கள் அம்பர மூடறுத்து ஓங்கி உலகளந்த உம்பர்கோமானே. அப்ப அந்த இடத்துல நப்பிள்ளை அந்தர்கதம்னு திருவுள்ளம்பத்தி அவர்கள் பண்ணியிருக்கிறார்கள். அப்ப இந்த கிரமத்தில் அப்ப எந்த கிரமத்திலே படுத்து கொண்டிருந்தார்களோ அந்த கிரமத்தில் எழுப்பினார்கள் அப்படின்னு காட்டப்படுறது. இதுல நடுவில் யசோத பிராட்டி எழுப்பின விஷயத்தை வைத்துக்கொண்டு நம் ஆச்சாரியர்கள் ஆச்சரியமான ஒரு அர்த்தத்தை காட்டுகிறார். ஸ்ரீ நந்தகோபரையும் கிருஷ்ணனையும் விடாதே இருக்கும் யசோதை பிராட்டியை போலே பிரதம சரம பதங்களை விடாதே இருக்கும் இருப்பு. இப்ப பிரணவார்த்தம் காட்டுகிறார் பிள்ளலோகாச்சாரியர். ஓங்காரத்தினுடைய அர்த்தத்தை காட்டுகிற போது முதல்ல ஆன்ற எழுத்து இருக்கு. ஆன்ற எழுத்துக்கு நாராயணன் அர்த்தம். மூணாவதாக மா என்கிற எழுத்து இருக்கு. மா என்கிற எழுத்துக்கு சொல்லப்படும்படியான அர்த்தம் ஜீவாத்மா. நடுவில் இருக்கக்கூடிய ஊ என்கிற எழுத்து, ஊ என்கிற எழுத்துக்கு ரெண்டு அர்த்தம் காட்டுறார்.
ஊன்னு சொன்னா ஏவா, இது வேத பிரக்கிரியை. ததேவ பூதம் ததுபவ்யமாவுதா. ஊன்னு சொன்னா ஏவான்னு அர்த்தம். ஆவுக்கே மா, அகாரவாச்சியனான எம்பெருமான் ஒருவனுக்கே மகாரவாச்சியனான ஜீவாத்மா அடிமை. அதை காட்டி கொடுத்துட்டார். அப்ப ஆவுக்கே மா அப்படின்ற ஏவகாரத்தை தான் உகாரம் காட்டுகிறது. இது ஒரு ஆச்சரியமான அர்த்தம். மற்றொரு அர்த்தம், சில பேர் பிரணவார்த்தம் சொல்ல ஆரம்பித்தார்கள். பெருமான் பிராட்டி ஜீவாத்மா. உகாரமானது பிராட்டிக்கு வாச்சகமாக அமைந்திருக்கக்கூடியது. பிராட்டிக்கு வாச்சகம் ஊ என்கிற எழுத்தானது பிராட்டியை குறிக்கிறது அப்படின்னு நிகண்டு காட்டுறது. ஆழ்வார் மங்கள வாச்சகமாக ஆரம்பித்தாரா திருவாய்மொழின்னு கேட்டா ஆமா, உகாரத்தில் ஆரம்பிச்சிருக்கார். உயர்வர உயர்நலம் உடையவன் ஆரம்பித்தபடியாலே மங்கள வாச்சகம். எந்த கிரந்தமா இருந்தாலும் மங்கள வாச்சகத்தை வச்சு ஆரம்பிக்கணும். ஸ்ரீவச்சன பூஷணத்தை ஆரம்பிக்கிற போது வேதம்ன்ற சப்தத்தை இட்டு ஆரம்பிக்கிறார். வேதார்த்தம் அறுதியிடுவது. எம்பெருமானார் ஸ்ரீபாஷ்ய உபக்கிரமத்தில் காட்டும்படியான விஷயம் அகாரத்தை வச்சு ஆரம்பிக்கிறார். மங்களமாக அகாரார்த்தோ விஷ்ணுவானபடியாலே அகில போன ஜன்மஸ்தேம பங்காதிலேன்னு ஆரம்பிக்கிறார். அதே மாதிரி உகாரத்தை இட்டு ஆரம்பிக்கும்படியான விஷயமாக அமைந்திருக்கக்கூடியது ஊன்னா பிராட்டிக்கு வாச்சகம். அப்படி பிராட்டிக்கு வாச்சகம், பிராட்டி நடுவில் இருக்கிறாள். எதனாலன்னா, எப்படி இருக்கக்கூடிய விஷயம் என்னால், ஒரு பெண் பிள்ளையானவள் பர்த்தாவினுடைய கட்டிலையும் பிரஜையினுடைய தொட்டிலையும் விடாதே இருக்கும் மாதாவை போலே. பிராட்டி எப்படி இருக்கா? எம்பெருமானே விடுறது கிடையாது, அதே மாதிரியாக ஜீவாத்மாவையும் விடுறது கிடையாது. ஒரு ஸ்திரீ இருக்கிறாள், ஒரு பார்ஸ்வத்திலே பர்த்தாவை தொட்டு கொண்டிருப்பாள், மற்றொரு பார்ஸ்வத்திலே குழந்தையை தட்டி கொண்டிருப்பாள். அந்த மாதிரிதான் பிரதம சரம பதங்களை விடாதே இருக்கும் இருப்பு. யாரை போலன்னா யசோத பிராட்டியை போலே. முதல்ல நந்தகோபர் இருக்கிறார், நடுவில் யசோத பிராட்டி, அதற்கு பிறகு கண்ணன் பெருமான் இருக்கிறார். இந்த மாதிரிதான் பிராட்டி ஒரு பார்ஸ்வத்திலே பர்த்தாவாய் இருக்கக்கூடிய எம்பெருமானை தொட்டுக்கொண்டு மற்றொரு பார்ஸ்வத்திலே ஜீவாத்மா குழந்தைகளான நம்ம தொட்டு கொண்டிருக்கிறாள். ஆக இதையும் விட முடியாது, அதையும் விட முடியாது. இத்தலையில் வாத்சல்யாதிசயத்தாலும் அத்தலையில் வால்லபியாதிசயத்தாலும் புருஷகாரமாக கொண்டு தஞ்சமாகிறாள். காட்டுகிறார் அற்புதமாக தேசிகன். இத்தலையில் வாத்சல்யாதிசயம், நம்மிடத்துல பிராட்டிக்கு வாத்சல்யம், அவனிடத்துல வால்லபியம், அவனோட கூட சேர்ந்திருக்கும்படியான சேர்த்தி. அதனால ரெண்டு பேருக்கும் இவள் வேண்டியவளாய் இருக்கிறபடியாலே புருஷகாரமாகிறாள்னு காட்டப்படுது. இந்த அர்த்தத்தை காட்டுகிற இடத்துல இந்த பாசுரத்தை தான் எடுத்து காட்டுகிறார் மணவாள மாமுனிகள் அற்புதமாக, அம்பரமே தண்ணீரே பாசுரத்தில். அப்போ இதில் காட்டக்கூடிய அர்த்தம் எப்படி அமைந்திருக்கிறதுனா, நந்தகோபனுடைய பிரஸ்தாவம் முதல்லே வருகிறது. நந்தகோபரை பற்றி 5 பாசுரங்களிலே இருக்கிறது. திருப்பாவையில் யாருக்கு பாசுரம் அதிகம் அப்படின்னு கேட்டார். திருப்பாவையில் யாருக்கு பாசுரம்? இது கண்ணனுக்கு தான். ஏன்னா திருப்பாவைக்கு நாயகன், 30 பாசுரத்துலையும் கண்ணன் தான் இருக்கார். அந்த மாதிரி அமைந்திருக்கக்கூடிய விஷயம். சரி, கண்ணனுக்கு அடுத்தபடியாக யாருக்கு பாசுரம் அதிகம்? பாசுரம் பாடுறவா கோபிமார்கள், அதனால கோபிமார்கள்னு சொல்ல வேண்டியதில்லை. கண்ணனுக்கு அடுத்தபடியாகனா 5 பாசுரங்கள் அமைந்திருக்கின்றன நந்தகோபருக்கு. ஏன் நந்தகோபருக்கு 5 பாசுரங்கள்? முதல் பாசுரம் இருக்கிறது, 16வது பாசுரம், 17வது பாசுரம், 18வது பாசுரம், 20வது பாசுரம், 21வது பாசுரம். ஆக இந்த 5 பாசுரங்கள் அமைந்திருக்கின்றன. எதுக்காக நந்தகோபருக்கு 5 பாசுரங்கள்? நந்தகோபர் தான் கண்ணனை ரொம்ப ரட்சித்தார். நந்தகோபர் தான் கண்ணனுக்கு மங்களாசாசன பரராக இருந்தார். கண்ணன் வாழணும், கண்ணன் நன்னா இருக்கணும், அதுக்காகவே தானே தன்னை அழிய மாறியும் அத்தனை காரியத்தையும் செய்யறதுக்கு சித்தமாக இருந்தார். அதே மாதிரி தன்னுடைய சொரூபத்தை அழிய மாறியும் எம்பெருமானுக்கு மங்களாசாசனம் பண்ணினவர் பெரியாழ்வார். அதனால்தான் உபதேச ரத்னமாலையில் 5 பாசுரங்கள் பெரியாழ்வாருக்கு. அந்த பெரியாழ்வாருக்கு துல்லியராக இருக்கக்கூடிய நந்தகோபருக்கு 5 பாசுரங்கள் இந்த திருப்பாவையிலே அமைந்திருக்கிறது. அப்ப 5 பாசுரத்தில் நந்தகோபன் நந்தகோபன் சொல்றாளே, 5 இடத்துலையும் ஒரே அர்த்தமா? 5 பாசுரங்கள்லையும் ஒரே அர்த்தமா? வியாக்கியாத்தா ஆச்சரியமா காட்டியிருக்கார்.
காஞ்சிபுரம் சுவாமி அதை விபுலமாக எடுத்து காட்டியிருக்கார். 5 இடத்துலையும் ஒரே அர்த்தம் கிடையாது. முதல் பாசுரத்திலே கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்தகோபன் குமரன் வேலை புகர கடைந்து பிடித்து கொண்டிருக்கிறார். அவர் எவ்வளவு காருண்யம் மிக்கவர் தெரியுமா? பசும்புல் சாவம் இதியாதவர் நம் சிறியாத்தானை போலே. சிறியாத்தான்றவர் ஒரு புல்ல கூட மிதிக்க மாட்டாரா, அவ்வளவு ஜீவகாருண்யம். அத்தனை ஜீவகாருண்யத்தோடு கூட இருந்தவர் நந்தகோபர். அவர் கையில வேல் என்னத்துக்கு? எதுக்காக வேலை கையிலே பிடித்து கொண்டிருக்கிறார்னு சொன்னார். வேற ஒன்றும் இல்லை, கிருஷ்ண பலராமர்கள் அவதரிக்கிற வரைக்கும் அப்படிதான் இருந்தார். அவர் நல்லவராக தான் இருந்தார். இந்த குழந்தைகள் அவதரித்து விட்டன, கண்ணன் அவதரித்து விட்டான். அடுத்த க்ஷணத்திலிருந்து அந்த குழந்தைக்கு யாரால ஆபத்து வருமோ, என்ன ஆபத்து வருமோ அப்படின்னு கடைக்கு போய் நல்லா பெரிய கூரான வேலை வாங்கி அதை தீட்டி வேற வச்சுட்டு கையில் பிடிச்சிட்டு தொட்டில் பழுவிலே நின்று கொண்டு இருக்கிறார். தொட்டில் கீழே நின்று இருக்கார். என்ன பண்றாருன்னா, ஒரு கட்டெரும்பு போகுமா கீழே, அது பாட்டு கீழே போகுமா, எறும்புனா கீழே போகாதா? அதை பார்த்தோம், எங்க கண்ணனை கொல்றதுக்கு வரையா நீ, என்ன நினைச்சுருக்கேன்னு சொல்லிட்டு ஒரு சிங்கத்து மேல பாயிற மாதிரி அது குத்துறான். ஒரு கட்டெரும்பு குத்துறதுக்கு ஒரு வேலா? அப்ப எவ்வளவு பரிவு கண்ணனிடத்துல! இதுதான் அவருடைய மங்களாசாசன பரத்வம். இதை முதல் பாசுரத்தில் காட்டினார். அடுத்தது நாயகனாயினன் நந்தகோபனுடைய கோயில் காப்பானே, 16வது பாசுரம். இந்த பாசுரத்தில் காட்டியிருக்கக்கூடிய விஷயம் நந்தகோபருடைய சுவாமித்வம். நாயகனாயினன் நந்தகோபன் கண்ணனுக்கும் நாயகனா இருக்கிறான், கோபிமார்களுக்கும் நாயகனா இருக்கிறான், எல்லாருக்கும் நாயகனா இருக்கக்கூடியவன். அப்படி அமைந்திருக்கிறவனானபடியாலே நாயகனாய் நின்ற நந்தகோபன் அவர் சொல்லப்படுகிறார். அதனால காட்டும்படியான விஷயம் நந்தகோபருடைய நாயகத்துவம், அதாவது அவருடைய சுவாமித்துவம் காட்டப்பட்டது. இப்ப இன்றைய அனுபவத்துக்கு விஷயமான பாசுரத்திலே அறம் செய்யும் எம்பெருமான் நந்தகோபாலா, எல்லாருக்கும் தானம் கொடுக்கக்கூடியவர், யாருக்கு என்ன வேணுமோ அதை கொடுக்கக்கூடியவர். அதனால அவருடைய ஔதாரியம் வாரி வழங்கக்கூடிய வள்ளல் தன்மை காட்டப்பட்டது. அடுத்தபடியாக உந்து மதகளித்தன் ஓடாத தோல்வலியன் நந்தகோபாலன், அவருடைய வீரியம் காட்டப்பட்டது. ஏத்தகலங்கள் எதிர்பொங்கி மீதளிப்ப மாத்தாதே பால் சொரியும் வள்ளல் பெரும் பசுக்கள் ஆற்ற படைத்தான், அவ்வளவு பசு இருக்கிறவர்னா ஐஸ்வர்யம் காட்டப்படுகிறது. ஆக மங்களாசாசன பரத்துவம் என்ன, சுவாமித்துவம் என்ன, ஔதாரியம் என்ன, வீரியம் என்ன, ஐஸ்வர்யம் என்ன, இந்த 5ஐயும் காட்டுவதற்கு 5 பாசுரங்கள் அமைந்திருக்கின்றன அவருக்கு இருக்கக்கூடிய வைபவமாக. இதில் நந்தகோபர் அப்படிப்பட்டவர் எப்படி அமைந்திருக்கிறார்னா, அம்பரமே தண்ணீரே சோரே அறம் செய்யும் எம்பெருமான் நந்தகோபாலா. கண்ணன் எம்பெருமான் எம்பெருமானா, நந்தகோபன் எம்பெருமானா? நம்மெல்லாம் ஆற எம்பெருமான்னு சொல்றோம். எம்பெருமான் எம்பெருமான் எம்பெருமான்னு நம்மெல்லாம் சொல்றோமே, பகவானைத்தான சொல்றோம். இங்க கோபிமார்கள் எம்பெருமான் நந்தகோபாலா எழுந்திராய் அப்படின்னு நந்தகோபரை ஏன் எம்பெருமான் என்று சொல்ல வேண்டும் அப்படின்னு சொன்னால், கீழே நேற்றைய தினத்திலே நாயகத்துவத்துக்கு யாருக்குன்னாக்கா, யார் நமக்கு பகவத் தத்துவத்தை கொடுக்கிறாரோ அவருக்கு நாயகத்துவம். அதனால்தான் ஆளவந்தாருடைய திருவாக்கு அமைந்திருக்கிறது. பகவான ஸ்தோத்திரம் பண்றேன்னு ஆரம்பிச்சவர் அதை விட்டுட்டு நாதமுனிகளை ஸ்தோத்திரம் பண்றார். நமஹா அச்சிந்திய அத்புத அக்லிஷ்ட ஞான வைராக்கிய ராசையே நாதாய முனையே அகாத பகவத் பக்தி சிந்தவே. ஆழ்ந்த பக்திக்கு கடலாக அமைந்திருக்கக்கூடியவர் அகாத பகவத் பக்தி. அப்ப நாதமுனிகளுடைய பகவத் பக்தியானது காட்டப்பட்டது. அதை இந்த இடத்துல விசேஷமாக ஆரம்பிக்கிறார். ஆரம்பத்திலேயே அதுதான். சரி, முடிக்கச்சே என்ன பண்ணார் அப்படின்னு கேட்டா, பிதாமகம் நாதமுனிம் விலோக்கிய பிரசீதம் அத்விருத்தம் அச்சிந்தயித்வா. எம்பெருமானே, நான் சரணாதி பண்ண வாஸ்தவம் தான், அதுக்காக நீ எனக்கு பலனே கொடுக்க வேண்டாம். ஆனால் எங்க தாத்தாவோட எனக்கு சம்பந்தம் இருக்கும் இல்லையோ, நாதமுனிகளோட எனக்கு சம்பந்தம் இருக்கும் இல்லையோ, அந்த சம்பந்தத்தை பார்த்து தேவரீர் அனுகிரகிக்க வேண்டும். என்னுடைய இதெல்லாம் எனக்கு கர்மயோகம் கிடையாது, ஞான யோகம் கிடையாது, பக்தி யோகம் கிடையாது. ந தர்மனிஷ்டோஸ்மி நச்சாத்மவேதி ந பக்தி மாம் ஸ்வச்சரணாரவிந்தே அகிஞ்சனோ நன்யகதி சரண்யா தொத்பாத மூலம் சரணம் பிரபத்யே. தர்மனிஷ்டை இல்லை, வரிசையா அதெல்லாம் விவரிக்கிறார்.
இதெல்லாம் ஒன்றும் எனக்கு கிடையாது. இப்போ இதெல்லாம் இல்லைன்னு சொன்னால் இதையெல்லாம் நீ பார்க்க முடியாது. என்கிட்ட கிடையாது இல்லையோ, இருக்கிறது தானே பார்க்க முடியும். அதனால் இதெல்லாம் பார்க்காத. அப்போ நான் எதை பார்க்கணும்? நீர் என்னிடத்தில் சரணாகதி பண்ணினீரே, அதை பார்க்கலாமா? ஆள வந்தாரே என்னிடத்தில் சரணாகதி பண்ணினீர், தொத்பாத மூலம் சரணம் பிரபத்தியன்னு சரணாகதி பண்ணினீர், அந்த சரணாகதியை பார்க்கட்டுமா அப்படின்னா இல்லை. எதை பார்க்கணும் அப்படின்னு கேட்டால், மத்விருத்தம் அச்சிந்தயித்வா, என்னுடைய செயலை நினைக்க கூட பார்க்க வேண்டாம். என்னிடத்துல இல்லை கர்மஜான பக்தி யோகங்கள் பார்க்கல, என்னிடத்துல இருக்கு தேவரீர் திருவடிவாரங்களிலே பண்ணப்பட்ட சரணாகதி, ஆனால் அதை நினைச்சு கூட பார்க்காதீங்க. அப்ப எதை பார்த்து உமக்கு கொடுக்கறது? உம்மிடத்துல ஏதோ கொஞ்சம் இருக்குன்னு நான் பார்க்கணும். எதையோ ஒன்று ஒரு பாசிட்டிவ் இருக்கா, பாசிட்டிவ் சென்ஸ் இருக்கா, சைன் இருக்கா, அதை பார்த்து தானே உமக்கு கொடுக்கணும். என்ன இருக்கு உம்மிடத்துல? உமை சரணாகதியை பார்க்க வேண்டான்னுட்டு மற்றது எதுவும் இல்லை, நான் பார்க்கவே முடியாது. பிதாமகம் நாதமுனிம் விலோக்கியா, எங்கள் பாட்டனாரை பாரு, எங்கள் தாத்தாவோட எனக்கு சம்பந்தம் இருக்கோ இல்லையோ, ஆச்சாரிய சிஷி சம்பந்தம் இருக்கோ இல்லையோ, பாட்டனார் பேரன்ற சம்பந்தம் இருக்கோ இல்லையோ, அதனால் நீர் பார்க்க வேண்டியது அப்படின்னு சொன்னார். அப்போ ஆரம்பமும் நாதமுனிகள், முடிவும் நாதமுனிகள். ஆரம்பமும் ஆச்சாரியன், முடிவும் ஆச்சாரியன். நடுவில் என்ன வைக்கப்பட்டிருக்கிறதுனா பகவானுடைய ஸ்தோத்திரம். இந்த பகவானுடைய ஸ்தோத்திரத்துக்கு என்ன பேர்னா ஸ்தோத்திர ரத்னம்னு பேர். ஸ்தோத்திரங்களுக்குள்ள ரத்னமாக இருக்கிறது. ஒரு ரத்னத்தை எதில் வைப்போம்னா பெட்டியில் வைப்போம். பெட்டின்னா அடிப்பாகம் இருக்கும், மூடியும் இருக்கும். அதில் இருக்கக்கூடிய அடிப்பாகம் என்ன? ஸ்தோத்திர ரத்னம் வைக்கப்பட்ட பெட்டியினுடைய அடிப்பாகம் இது. மூடி எதுன்னா முதல்ல சொல்றதாய் அமைந்திருக்கக்கூடிய நாதமுனிகளுடைய ஸ்தோத்திரம், கடைசியில் சொல்லப்பட்ட நாதமுனிகளுடைய ஸ்தோத்திரம், இதுதான் சம்புட்டமாக அமைந்திருக்கிறது. தேசிகன் காட்டுகிறார் ஸ்தோத்திர ரத்னம், ஸ்தோத்திர பாஷ்யத்தினுடைய ஆரம்பத்தில் காட்டுறார். ஸ்தோத்திர ரத்னம் இதம் யஸ்தம் ஆச்சாரிய ஸ்துதி சம்புட்டவ், ஆச்சாரிய ஸ்தோத்திரமாகிற சம்புடத்திலே வைக்கப்பட்ட ரத்னம் இது அப்படின்னு காட்டுறார். அப்போ முதலிலேயும் முடிவிலேயும் ஆச்சாரியனை காட்டும்படியான விஷயம். அப்போ அந்த ஆச்சாரியனைத்தான் எம்பெருமான்னு கொள்ளுதல். அப்போ அந்த ஆச்சாரியன் என்ன பண்றார் அப்படின்னா பெருமாளை தூக்கி கொடுத்துடுறாரோ இல்லையோ. அப்ப எம்பெருமானை யார் உபகரிக்கிறாரோ அவர் தான் எம்பெருமான். எம்பெருமான் எம்பெருமான் அல்லன், எம்பெருமானை உபகரிக்கக்கூடிய ஆச்சாரியன் எம்பெருமான். அதனால்தான் எம்பெருமான் நந்தகோபாலாய் எழுந்திராய். சரி, அப்படி எம்பெருமானை உபகரிக்கிறார்னா அந்த நந்தகோபனுக்கு சொல்லுகிற போது அறம் செய்யும். அறம்ன்ற சப்தத்துக்கு தர்மம்னு அர்த்தம். தர்மம் செய்யறது, தானம் செய்யறதுன்னா எதிர்பார்ப்பு இல்லாமல் செய்யறது. நான் இன்னைக்கு இவனுக்கு இதை கொடுத்தால் நாளைக்கு அவன் எனக்கு அதை கொடுப்பான். அந்த எதிர்பார்ப்பு இல்லாமல் செய்யறது இருக்கிறதே, அதுக்கு தான் தர்மம்னு பேர். அப்போ நந்தகோபர் எல்லாருக்கும் வாரி கொடுக்கக்கூடியவராய் இருக்கிறார். அப்படிப்பட்டவர் என்னென்ன வாரி கொடுக்கிறார்? அறம் செய்யும், தர்மம் செய்கிறார். கீதாச்சாரியன் கண்ணன் பெருமான் தெரிவிக்கிறார் பகவத்கீதையில், தாத்தவ்யமிதி யத்தானம் தீயதேனுபகாரிணே தேசே பாத்ரே ச காலே ச தத்தானம் சாத்விகம் ஸ்மிருதம், தேசே காலே ச பாத்ரே ச தத்தானம் சாத்விகம் ஸ்மிருதம். தாத்தவ்யமிதி, கொடுக்கணுன்றதுக்காக கொடுக்கணுமே ஒழிய இன்னைக்கு கொடுத்தா நாளைக்கு நமக்கு உபயோகப்படும்னு கொடுக்கக்கூடாது. தீயத்தே அனுபகாரினே, உபகாரம் பண்ணாதவனுக்கும் கொடுக்கணும். தேசே காலேச்ச, தகுந்த காலத்தில், தகுந்த தேசத்தில், தகுந்த பாத்திரத்தில் கொடுக்கணும். தானத்தை கொடுக்கிற போது சரியான தேசத்தில் கொடுக்கணும். தானம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நல்ல காடாந்தகாரமான காடு, அங்கெல்லாம் டாக்கூஸ் எல்லாம் நிறைய பேர் இருக்கா, திருடர்கள்லாம். அந்த இடத்துல எப்படியும் போக போகிறவனுக்கு தெரியும் நம்ம கையில் இருக்கிறதெல்லாம் எடுத்துகிட்டு போயிடுவான்னு. அங்கே ஒரு பிராமணன் இருந்தால் இந்த அவனுக்கு தானம் கொடுக்குறேன்னு கையில் கொடுத்துட்டாக்கா எப்படியும் போக போகிறது, தானம் கொடுத்த பலன் ஒரு மாதிரி வைப்போம். தேசே காலேச்சு, தகுந்த தேசத்தில் கொடுக்கணும். தகுந்த காலத்தில், காலமல்லாத காலத்தில் கொடுக்கக்கூடாது. தேசே காலேச்ச பாத்திரேச்ச, சத்பாத்திரத்துக்கு கொடுக்கணும். நாம கொடுக்கிற திரவியத்தை சதுபயோகம் பண்ணுபவனுக்கு கொடுக்கணுமே ஒழிய அந்த திரவியத்தை கொண்டு துருபயோகம் பண்றவனுக்கு கொடுக்க கூடாது.
வேடிக்கையாக ஒரு கதை சொல்கிறது உண்டு. ஒருத்தன் சிரமப்பட்டு இருந்தான். உடனே அவனுக்கு ஏதோ கொஞ்சம் பணம் கொடுத்தான் ஒருத்தன். சரி, ஐயோப்பா அவன் சிரமப்படுறானே அப்படின்னு அவன் மீது கருணை காட்டி பணத்தை கொடுத்தான். அவன் என்ன பண்ணான்னா, அதை வச்சு மீன் பிடிக்கிற வலையை வாங்கினான். அந்த மீன் பிடிக்கிற வலையை வாங்கி மீனை நிறைய பிடிச்சான். அத்தனை மீன்களையும் கொஞ்சமாக விற்றான். இவன் பெரிய பணக்காரன் ஆகிட்டான், பெரிய எக்ஸ்போர்ட்டர் அந்த மாதிரி ஆகிட்டான். வெளிநாடுகளில் இவனுக்கு கான்டாக்ட்ஸ் இருக்குது, எல்லாம் இருக்குது. அப்போ இந்த முதல்ல இவனுக்கு இவ்வளவு பெரிய பணக்காரனாக ஆனதுக்கு காரணமே இந்த வலை வாங்கிறதுக்கு ஒரு 15 ரூபா கொடுத்தானே அவன் தான். ஆகவே ஒரு வறியவனை, ஒரு ஏழையை கோட்டீஸ்வரனாக்கினவனாக இருக்கக்கூடிய ஒரு வைபவம் இவனுக்கு புண்ணியம் உண்டான்னு கேட்டார். அவனை யமபட்டர்கள் வந்து பிடிக்க ஆரம்பிச்சான். நான் தான் தானம் பண்ணேனே, அந்த மீனவனுக்கு கூட தானம் பண்ணியிருக்கேனே, இன்னைக்கு எப்படி இருக்கான் தெரியுமா அவன் அப்படின்னு கேட்குறான். அதான் தப்புன்னுட்டான். சத்பாத்திரத்துக்கு நீ கொடுத்துருக்கணும். இப்போ உனக்கு என்ன ஆயிருக்குன்னா, அவனை பணக்காரனாக்கின புண்ணியம் வரல, அத்தனை உயிர்களை கொன்ன பாவம் உனக்கு வந்திருக்கு. எத்தனை மீன் போயிருக்கு பாவம். அத்தனை உயிர்களை ஓடிய முழன்று உயிர்களே கொன்றேன் உணர்விலேன் அதலால், அதெல்லாம் பண்ணியிருக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தை இருக்கு. அப்போ இதிலிருந்து என்ன தெரியுதுன்னா, நாம ஒன்றை ஒருவருக்கு கொடுத்தோமேயானால் அதை அவர் துருபயோகம் பண்ணாதவராக இருக்க வேண்டும். நீ எனக்கு கொடுத்துட்ட, நான் என்ன வேணாலும் பண்ணிக்கிறேன், நீ எனக்கு கொடுத்துட்டே இல்லையோ அத்தோட விட்டுடு, இல்லை, அவர் அதை சதுபயோகம் பண்ணுவாரான்னு பார்க்கணும். அதான் தேசே காலேச்ச பாத்திரேச்ச தத்வானம் சாத்விகம் ஸ்மிருதம் தீயத்தே அனுபகாரினே, ஒன்றையும் எதிர்பாராமல் கொடுக்கக்கூடியதா அதை தான் அறம் செய்யும். ஸ்ரீபாகவத புராணத்தில் பார்த்தாலோ மத்துமுண்டான கிரந்தங்களை பார்த்தாலோ நந்தகோபர் யாருக்கும் எதையும் தானம் பண்ணியிருந்தாவே இல்லை. நந்தகோபர் தானம் பண்ணினதாகவே இல்லையே. யாதவாபியுதயத்தில் ஒரு இடத்துல தேசிகன் காட்டுகிறார் தானம் பண்ணினார். மற்றபடி புராணங்கள்ல எதுலையுமே இல்லையே அப்படின்னு கேட்டார்கள். அதுக்கு சமாதானம் ஆச்சரியமா காட்டியிருக்கார்கள். சாஸ்திரம் என்ன சொல்றது தெரியுமா? காரிய குணாஹா காரணே சங்கிராமந்தி, காரியத்தினுடைய குணங்கள் காரணத்திலே இருக்கும். காரியம் கண்ணபிரான், காரணம் நந்தகோபர். கண்ணபிரானுக்கு இருக்கக்கூடிய குணங்கள் அத்தனையும் நந்தகோபனுக்கும் உண்டு. மண் எப்படி இருக்கிறதோ அதுக்கேற்ற மாதிரி தான் பானை இருக்கும். நல்ல அரிசியா இருந்தா பிரசாதம் நல்லா இருக்கும். அப்ப அரிசி காரணம், பிரசாதம் காரியம். பிரசாதம் நன்னா இருக்குன்னு சொன்னா என்ன அர்த்தம்? அரிசி நல்ல அரிசியாக உபயோகப்படுது. எங்கேருந்து அரிசி வாங்கிட்டு வந்தோம் தெரியுமா? எவ்வளவு விலை கொடுத்து வாங்கிட்டு வந்தோம் தெரியுமா? அதான் பிரசாதம் நல்லா இருக்கு. அப்ப அதே மாதிரி பார்க்கிற போது காரிய குணாக காரணே சங்கிராமந்தி. அப்ப காரியமாகிற கண்ணனிடத்துல இந்த மூணும் இருக்கு. கண்ணன் வஸ்திரதானம் பண்ணி இருக்கிறான். அம்பரம், அம்பரம்னா வஸ்திரம் அர்த்தம். அம்பரமே, தண்ணீரே, சோரே, இந்த ஏவகாரத்துக்கு அர்த்தம் சொல்றாரு. ஆண்டாளுக்கு என்ன பேருனா ஏகார சீமாட்டி. எந்த இடத்துல உண்டோ அங்கெல்லாம் ஒரு ஏ போட்டுப்போம். நாராயணனே நமக்கே பரிதருவான், உந்தன்னோடு தோமே யாவோம் உனக்கே நாம் ஆட்செய்வோம். அம்பரமே, தண்ணீரே, சோரே, எந்த இடத்துல பார்க்குறாலோ ஏ போட்டுடணும். அந்த மாதிரி ஓ போடுன்றாலும் அந்த மாதிரி ஆண்டாள் ஏ போடுறான். அந்த மாதிரி அமைந்திருக்கக்கூடிய விஷயம். அப்போ பார்க்கிற போது தெரிவிக்கக்கூடிய விஷயம் அம்பரமே, தண்ணீரே, சோரேன்னா என்ன அர்த்தம்? இந்த ஏவகாரத்துக்கு அர்த்தம் சொல்லணும். வியாக்கியாத்தா அதுக்கெல்லாம் வியாக்கியானம் பண்ணுறார். வியாக்கியாத்தா அதுக்கெல்லாம் அர்த்தம் காட்டுறார். அம்பரமே, நந்தகோபர் நிறைய வஸ்திரத்தை வச்சுட்டு தூக்கி கொடுத்துட்டே இருக்கார். பார்க்குறவா இவர் வஸ்திரதானம் பண்ணுறதுல தான் எக்ஸ்பர்ட் போல இருக்கு. இப்படி பண்ணுறாரு, இஸ் அன் எக்ஸ்பர்ட் இன் வஸ்திரதானம் அப்படின்னு சொல்கிறார். ஒரு நாள் தீர்த்த தானம் பண்ண ஆரம்பித்தார். இவருக்கு தீர்த்த தானம் பண்ணுறதோடு ஒன்றும் தெரியாதுன்னுட்டார்.
ஒரு நாள் எல்லாருக்கும் அன்னதானம் பண்ண ஆரம்பித்தார். நம்ம சுவாமி நம்ம மடத்தில் அன்னதானம் தவிர ஒன்றும் தெரியாதுன்னு தோன்றது மத்தியானம் 1 மணிக்கு பார்க்குச்சு. எத்தனை பேர் திருப்பி திருப்பி அடியை வந்து இங்கே இருக்கிற நாளில் மேலேருந்து அந்த வேடிக்கை பார்த்துட்டு இருப்பேன். அவ்வளவு சந்தோஷமாக இருக்கும். எத்தனை பேருக்கு இதை விட பெரிய விஷயமே இல்லை. சமுதாயத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு உபகாரம்னா முதல்ல அன்னதானம். அம்பரமே தண்ணீரே சோரே அறம் செய்யும், இதைத்தான் பண்ண கத்தாரோ அப்படின்னு சொல்லும்படியாக இருக்கிறது. ஆனால் 3ஐயும் செய்வனே செய்யக்கூடியவர், 3 விஷயத்தையும் கிரமமாக பண்ணக்கூடியவராக அமைந்திருக்கிறார். அம்பரமே தண்ணீரே சோரே அறம் செய்யும் எம்பெருமான் நந்தகோபாலாய் எழுந்திராய். அப்ப இந்த குணங்கள்லாம் நந்தகோபருக்கு எப்படி இருக்கிறதுனா கண்ணனிடத்தில் இருக்கு. அதனால் நந்தகோபருக்கு உண்டுன்னு தெரிஞ்சுக்கலாம். எப்ப காரியத்தில் இந்த குணங்கள் இருக்கின்றனவோ அப்ப காரணத்தில் அந்த குணங்கள் இருக்குன்னு புரிஞ்சுக்கிற முடியும். காரண குணாக காரிய குணாக காரணே சங்கிராமந்தி, அந்த சங்கிரமணம் பண்ணும்படியான விஷயம். இப்ப கண்ணன் எந்த இடத்துல வஸ்திரதானம் பண்ணினான், கண்ணன் எந்த இடத்துல தீர்த்ததானம் பண்ணினான், கண்ணன் எந்த இடத்துல அன்னதானம் பண்ணினான் அப்படின்னு பார்த்தால் ரொம்ப அழகான விஷயங்கள் காட்டப்படும். மகாசரசில் திரௌபதி பரிபவப்பட்டாள். திரௌபதி பரிபவப்பட்ட போது கண்ணனுடைய திருவடித்தாமரைகளை சரணாகதி பண்ணுகிறார். அந்த சரணாகதி ஸ்லோகம் சங்கசக்கர கதாபாணே துவாரகா நிலையா அச்சுதா கோவிந்த புண்டரீகாட்ச ரக்ஷமாம் சரணாகதாம். இருகையும் விட்டேனோ திரௌபதியை போலே, 2 கையையும் விட்டுட்டார். ஸ்ரீவசன பூஷண வியாக்கியானத்தில் ரொம்ப அழகாக காட்டுறார். ஒவ்வொருத்தர் ஒன்னொன்னு விட்டார். பிராட்டி ஸ்வசக்தியை விட்டாள். சீதா பிராட்டிக்கு தன்னை காத்துக்கிறதுக்கு சக்தி இருந்தது. ராவணனை அழிச்சுடுவேன்னு சொன்னா அடுத்த க்ஷணம் அழிஞ்சுடுவான். ராவணா பஸ்மீபவன் அஷ்டோபவான்னு சொன்னா ராவணன் போயிட்டு இருப்பான். ஆனால் அவள் அதை செய்யவில்லை. அவளுக்கு இருக்கிற சக்தியை பிராட்டி விட்டுட்டா. இதுதான் சரணாகதி. பிராட்டி ஸ்வசக்தியை விட்டாள். ஏன்னா ராமபிரான் வந்து என்னை அழைத்து செல்ல வேண்டுமே ஒழிய நானாக என்னை காத்துக் கொள்ளுவதற்கு சக்தி இருந்தாலும் பிராப்தி கிடையாது. திரௌபதி லஜ்ஜையை விட்டாள். இந்த வஸ்திரத்தெல்லாம் இழுத்து கொண்டிருக்கிறான். லஜ்ஜாவகமாக கடைசியில் அந்த வஸ்திரத்தை இப்படி பிடிச்சுக்கணுமே, அதையும் கைவிட்டு 2 கையும் விட்டேனோ, 2 கையும் விட்டுட்டாள். லஜ்ஜையை கூட விட்டுட்டா. அடுத்த க்ஷணம் பெருமான் அனுகிரகம் பண்ணி விட்டான். திருக்கண்ணமங்கை ஆண்டான் வியாபாரத்தை விட்டான். திருக்கண்ணமங்கைன்னு திவ்யக்ஷேத்திரம். அந்த திவ்யக்ஷேத்திரத்தை திருக்கண்ணமங்கை ஆண்டான்னு ஒருத்தர் எழுந்தருளி இருந்தார். அவர் தினமும் சன்னதியில் போய் பெருமாளை சேவிச்சுட்டு வருவார். பெருமாளை உபாயம்னெல்லாம் அதெல்லாம் அந்த ஞானமெல்லாம் இருந்தது. ஒரு நாள் வீதியில் 2 பேர் கத்தி எடுத்து சண்டை போட்டுட்டு இருந்தான். கத்தி எடுத்து சண்டை போட்டு இருக்கச்சே என்ன பண்ணான்னா, ஒருத்தன் என்ன பண்ணா கத்தி எடுத்து எதிராளியை குத்திட்டு தன்னையும் குத்தினுட்டான். ஏன் இந்த மாதிரி அவன் பண்ணியிருக்கான் அப்படின்னு கேட்குறாங்க. ஒரே கூட்டம். ஏன் இந்த மாதிரி பண்ணியிருக்கான்னு கேட்டார். அதுவா, இவன் நாயை அவன் அடிச்சுட்டான், இவனுடைய நாயை அவன் அடிச்சுட்டான். அதனால் என் நாயன் எப்படி அடிக்க போச்சு உனக்கு அப்படின்னு அவன் சண்டைக்கு வந்தான். அது என்னை பார்த்து கொலைச்சா நான் அடிக்காத என்ன பண்ணுவேன்? இந்த ஒரு நாயின் நிமித்தமாக 2 பேரும் யுத்தம் பண்ணிட்டு அவன் என்ன பண்ணியிருக்கான்னு தெரியுமா? எதிராளியை கொண்டுட்டான். நாயை அடித்தவனை கொண்டுட்டான். ஐயோ, இந்த நாயை அடித்தவன் நாம் கொண்டுட்டோமே, ராஜா நம்மளை தண்டிப்பானேன்னு பயம். அதனால தானும் ஆத்மஹத்தியை பண்ணினுட்டான். அப்ப நினைச்சாரான், ஒரு நிகிருஷ்டமான ஜந்து, அந்த ஜந்து இவன் அபிமானத்தில் ஒதுங்கித்து இவனோட கூட வருது போகிறது, இவன் வீட்டு வாசலில் கட்டி வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த ஒரு ஜந்துவுக்காக, தன் அபிமானத்திலே ஒதுங்கின ஒரு ஜந்துவுக்காக இந்த சாதாரண சேத்தனன் யாராக இருந்தாலும் தன்னுடைய உயிரை காப்பாற்றிக்கிறதுக்கு ஆசைப்படுவான். ஆனால் தன்னுடைய அபிமானத்தில் ஒதுங்கித்துன்ற காரணத்துக்காக தன்னுடைய பிராணனையே விடுறான்னா, நாம் பகவானுடைய அபிமானத்தில் ஒதுங்கி இருக்கமே, நமக்காக பெருமாள் என்ன பாடுபடுவார் நினச்சி பார்த்தார். இனிமேல் நமக்காக ஒரு வேலையும் நாம் பண்ணக்கூடாது, என்ன அவன் பார்த்துக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு பத்தராவி பெருமாளுடைய கைப்புடை கோவிலுக்கு உள்ளே போகிறோமே, அப்படி கோபுரவாசலில் நுழைச்சி இந்த பக்கம் பெரிய மாடம் மாதிரி ரூம் மாதிரி இருக்கும், இந்த பக்கம் ரூம் மாதிரி இருக்கும். அந்த இடத்துக்கு கைப்புடைன்னு பேர். அந்த கைப்புடையிலே படுத்துட்டாராம். அங்கேயே இருந்து அவர் பிராணனை விட்டார்.
அங்கேயே இருந்து பரமபதத்துக்கு எழுந்தருளினார்னு சரித்திரம். அப்போ வியாபாரத்தை விட்டான். அன்னிலேருந்து வேலைக்கே போல, அவர் சம்பாதிக்கல, சாப்பிடல, ஒன்றும் பண்ணலை. அப்போ இந்த இடத்துல விடுகை சரணாகத்தின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? எல்லாத்தையும் விட்டுடுறதுன்னு அர்த்தம். அந்த மாதிரி விடுகை அந்த இடத்துல தான் மனோரமனில் காட்டுறார். இப்போ திரௌபதி லஜ்ஜையை விட்டாள், பிராட்டி சக்தியை விட்டாள். அவ்வளவு பெரியவளான பிராட்டி தன் சக்தியை விட்டாளே, அதுக்கு ஏத்தமா அல்லது திரௌபதி லஜ்ஜையை விட்டதுக்கு ஏத்தமா அப்படின்னா, பிராட்டி சக்தியை விட்டது பெருமையே கிடையாது. ஏன் பெருமை கிடையாதுன்னா, அவளுக்கு பெருமாளுடைய உபாய பாவம் நன்னா தெரியும். அவ்வளவு அறிந்தவளாயிருக்கக்கூடிய பிராட்டி சக்தியை விட்டாள்னா அதில் பெருமை கிடையாது. ஆனால் திரௌபதி ஒன்றும் தெரியாதவள்னா, சாமானியாதிகாரின்னா, அவ கண்ணனிடத்தில் எவ்வளவு விசுவாசம் வைத்திருந்தால் லஜ்ஜையை விட்டுருப்போம். அப்ப திரௌபதிக்கு ஏத்தம் அதிகம். மனோரம அழகா காட்டியிருக்கார் வியாக்கியானத்தில். அப்ப பார்க்கிற போது அந்த சமயத்தில் திரௌபதியானவள் லஜ்ஜையை விட்டா, இருகையும் விட்டேனோ திரௌபதியை போலேன்னு அடுத்த க்ஷணம் என்ன ஆச்சுன்னா, பாரதியார்ன்ற ஒரு வர்ணிக்கிறார். அதை பொன்னிழை பட்டிழையும் பல புது 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 புதுமைகளாய் எண்ணத்தில் அடங்காவே அவை எத்தனை எத்தனை நிறத்தனவோ. டிஃபரெண்ட் கலர்ஸ்ல எத்தனை கலர், புது புது கலர், பேர் சொல்ல முடியாத கலர்லாம் இருக்கு, புதுசா பேர் வைக்க வேண்டியிருக்கு அதுக்கெல்லாம். அந்த மாதிரி புடவைகள் வளர்ந்தனா. திரௌபதிக்கு ஆபத்திலே புடவை சுரந்தது திருநாமம் இரே. ஆபத்து காலத்தில் திரௌபதிக்கு புடவை சுரந்ததுன்னா இதை விட பெரிய வஸ்திரதானம் உண்டா? அதனால்தான் அம்பராமே கண்ணன் பண்ணி இருக்கிறான். இந்த கண்ணன் பண்ணி இருக்கிறானே இப்படி எப்படி வஸ்திரதானம் பண்ணான்னா, நந்தகோபருக்கு பிள்ளைகளையோ அப்பா வஸ்திரதானம் பண்ணிட்டு இருந்தார், அதை பார்த்து கத்துண்டார் கண்ணன். அடுத்தபடியாக தண்ணீரே தீர்த்ததானம். தீர்த்ததானம் எங்க பண்ணி இருக்கிறான்? ஆச்சரியமான விஷயம். அர்ஜுனுடைய தேரை ஓட்டிக்கொண்டு சென்று கொண்டிருக்கிறான். தேர் குதிரையெல்லாம் நகர மறுக்கிறது, தலையை தொங்க போட்டு. குதிரைகளுக்கு தாகம் அதிகமாக இருந்தது. பார்த்தா மொத்தம் மருகாந்தாரம், வெறும் பாலைவன பூமி, டெசர்ட் மொத்தம். அந்த இடத்துல ஜலம் ஏது? ஒரு இடத்துலையும் ஜலம் தென்படல. கண்டா இப்போ என்ன பண்ணுறது? குதிரை ஓடாது போவதற்கு, குதிரை உழுந்துரும் போவதற்கு பயப்படுறான் அர்ஜுனன். அப்போ எந்த இடத்துலையும் நீர் நரம்பு எங்க இருக்குன்றது கண்ணன் தெரியும். தி பெஸ்ட் வாட்டர் டிவைனர்னா கண்ணன் தான், வேற யாரையும் சொல்ல முடியாது. இப்போ அப்படியே இதையோ வச்சுன்னு பார்க்கிறா, இந்த இடத்துல தோண்டுன்றா, அங்கே வந்து போர் போடலான்றா, அங்கே ஜலம் வருது. இது கண்ணனும் பெருமானு இப்படி பார்க்கவே தெரியும். அந்த இடத்துல ஒரு பானப்பிரயோகம் பண்ணினான், ஜலம் பீறிட்டு வந்தது. ஆர்டிசியன் ஊன்றாள் அந்த மாதிரி மேலே நிறைய பீறிட்டு வந்தது. உடனே குதிரைகள் தீர்த்தத்தை பருகின. அப்போ தீர்த்ததானம் குதிரைகளுக்கும் அகப்பட பண்ணி இருக்கிறான். பெண்ணுக்கு வஸ்திரதானம் பண்ணி இருக்கிறான், தீர்த்ததானம் குதிரைக்கு பண்ணி இருக்கிறான். மன்னர் மருக மைத்துனர்மார்க்குரு தேரின் மேல் முன்னங்கு நின்று மோழை எழுவித்தவன் மலை கொன்னவிலும் கூர்வேல் கோன் நெடுமாறன் தன் குரல் கோன் குடல் கோன் தென்னன் கொண்டாடும் திருமாலிரும் சோலையே. திருமாலிருஞ்சோலமல பாசுரத்தில் பெரியாழ்வார் பாசுரம் பாடுறார். அப்ப தீர்த்ததானம் கண்ணன் பண்ணி இருக்கிறான். அன்னதானம் எங்க பண்ணி இருக்கிறான்? ரொம்ப அழகா பண்ணியிருக்கான். கண்ணன் பண்ணின அன்னதானம் யாரும் பண்ண முடியாது. ரெண்டு விஷயங்கள் காட்டி இருக்கக்கூடியது. இந்த துரியோதனன் என்ன பண்ணா, அவனுடைய கிரகத்துக்கு மாளிகைக்கு துர்வாசர் சிஷ்யாளோட வந்துட்டார். வரணும் வரணும் வரணும்னு சொல்லிட்டு அவருக்கு விசேஷமா ததியாராதனை பண்ணி அனுப்புறான். நன்னா சாப்பிட்டு கழுத்தே கட்டளையாக ஏப்பம் விட்டுட்டு அன்னதாதா சுகி பவா அப்படின்னு சொல்லிட்டு அவனை ஆசீர்வாதம் எல்லாம் பண்றார். இந்த ஆசீர்வாதம் எனக்கு வந்தா போருமா? என்னுடைய சகோதர ஸ்தானத்தில் இருக்கிற பாண்டவாளுக்கு வேண்டாமா? உம் ஆசீர்வாதம் அவளுக்கு வேணுமே. அதனால அவ காட்டில் இருக்கா, அவ இருக்கிற இடத்துக்கு போய் நீர் அங்க போய் சாப்பிட்டுட்டு இந்த ஆசீர்வாதம் பண்ணணும். எவ்வளவு நல்லெண்ணம் பாருங்க. சொல்லச்சே நீர் காலங்கார்த்தால போனாக்கா உங்களுக்கு ஒன்றும் போட முடியாத அவளால். அதனால மத்தியானம் அவள் அங்கங்கே போய் சுற்றி எல்லாத்தையும் திரவியங்களை சம்பாதிச்சுன்னு வந்து காட்டில் வேலை செஞ்சு அதுக்கப்புறம் அவர்கள் அன்னம் சமைக்கணும். மத்தியானம் 2:30 மணிக்கு மேலே போகும்.
சரி அப்படியே போகிறேன். இவருக்கு சந்தோஷம் தாங்கலை. இவ்வளோன்னா சாப்பாடு போட்டான், நமக்கு சந்தோஷம் தாங்கலை. சிஷ்யாளும் தானுமா நேராக போகிறார். 11 மணிக்கு தர்மபுத்திர இடத்துல போய் 11-12 மணி இருக்கும். தர்மபுத்திர இடத்துல போய் எனக்கு சாப்பாடு போடும், நான் போய் தீர்த்தம் ஆடிட்டு வரேன், நதியில் போய் தீர்த்தம் ஆடிட்டு வரேன்னு சொல்லிட்டு கிளம்பினார். தர்மபுத்திரர் என்ன சொன்னார்னா, திரௌபதி சித்தப்படுத்து அப்படின்னு விட்டார். இந்த புருஷாளுக்கு தான் வேலை. என்ன பண்ணுவார்னா, 6வது கெஸ்ட் வருவா, 2 பேர் வருவா. காஃபி சாப்பிடலாமோ, உள்ள பாலே இருக்காது. காஃபி சாப்பிடலாமோ கேட்டுருவார். மா வந்திருக்கார் பார், காஃபி கொண்டா. அவர் இடத்துல தன்னுடைய இதை காமிச்சுக்கணுமே. அதனால பாரு, ஆற்றுல எவ்வளவு ஓதாவா இருக்கார், சொன்னாக்கா ஆண்டியா காஃபி கொண்டு வந்து கொடுக்குறா அப்படின்னு வரவா நினச்சிக்கணும். அதுக்காக சொல்லிடுறார். அந்த அம்மா கையை பேசிவோம். அந்த நாள்லாம் ரொம்ப கஷ்டம். இன்றைக்கின்னா எப்போ வேணாலும் பால் அவைலபிளாக இருக்குது. அதை ப்ரிசர்வ் பண்ணி வச்சுக்கிறதுக்கு நமக்கு ஃபெசிலிட்டி இருக்குது. அந்த நாளில் அதெல்லாம் கிடையாது. அப்புறம் பின்பக்கத்தால் போய் பக்கத்தாத்தில், மாமி ஒரு டம்ளர் பால் இருந்தால் கொடுங்களேன். இப்படிலாம் நடந்துட்டு இருந்தது. இதுதான் நம்ம பண்ணிட்டு இருந்தோம். அது பால் கேட்குறாளே எவ்வளோ மட்டமாக இருப்பான்னு பக்கத்தாத்துலேயும் நினைக்க மாட்டேன். இது இன்னொரு ஆற்றுல போய் இரவல் வாங்கி ஒரு காரியத்தை செய்து கொண்டிருக்கிறதுன்றது மட்டம் கிடையாது அந்த காலத்தில். இன்னைக்கு அது பெரிய ஹீனாயம். ஐயா, அவாத்தில் போய் எப்படி கேட்கறது? அந்த மாதிரி அப்படி அமைந்திருக்கக்கூடிய நிலை. இப்போ இந்த தர்மபுத்திரர் என்ன பண்ணார்னா, சித்தப்படுத்து அப்படின்னு விட்டார். உடனே அவரை கூப்பிட்டு, இந்த அக்ஷய பாத்திரத்தை வச்சுட்டு இருக்கு போடலான்னு சொல்லிட்டு இருந்தேன். இந்த அக்ஷய பாத்திரம் ஒரு நாளில் ஒரு தரம் தான் கொடுக்கும். ஒரு தரம் எத்தனை தரம் கவுத்தாலும் எவ்வளவு வேணாலும் கொடுக்கும். ஆனால் ஒரே தரம் தான் கொடுக்கும். அலம்பி வச்சுட்டா முடிச்சு போச்சு. எங்கேருந்து கொடுக்கறது அப்படின்னது ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கார். அப்போ கிடுகிடுன்னு கண்ணன் ஓடி வரார். திரௌபதி திரௌபதி பசிக்கிறது, சாப்பாடு போடுன்றார். ஏற்கனவே இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க, இது வேற காரியமா? ஏற்கனவே கஷ்டப்பட்டு இருக்கோம், நீ வேற என்ன படுத்துறியே அப்படின்னா. இல்லை, அந்த பாத்திரத்தை கொண்ட, பாத்திரத்தில் ஒன்றும் கிடையாது, அலம்பி கவுத்துட்டேன் அப்படின்றார். நீ கொண்டா என்றார். கொண்டு வந்து கொடுத்தா அது ஓரத்தில் ஒரே ஒரு பருக்க ஒரு கீரை தொழி இருந்தது. அதை எடுத்து புஜித்தார் அப்படின்னு ஏப்பம் விடுறார். போகிற எனக்கு வயிறு ரொம்ப எடுத்து அப்படின்னு சொன்னார். அங்கே தீர்த்தம் ஆடிக்கொண்டிருக்கக்கூடிய தூர்வாசரவா சிஷ்யாளுக்கெல்லாம் அஜீர்ணம். இங்கே கண்ணன் போஜனம் பண்ணிட்டார. ஐயோ, இதுக்கு மேலே தர்மபுத்திரன் இருக்கிற இடத்துக்கு போனால் அவன் என்னென்ன பண்ணி வச்சிருக்கானோ, அதனால் அப்படியே கிளம்பி போயிட்டார். இது அன்னதானம். இதிலிருந்து நமக்கு இருக்கிற மெசேஜ் என்ன அப்படின்னா, ஒருத்தர் சொன்னார், பாத்திரத்தை சரியாக அலம்பலைன்னாலும் அட்வான்டேஜ் இருக்கு. அதான் இருக்கிற மெசேஜ். அப்போ அன்னதானம் பண்ணி இருக்கிறான் கண்ணன் எம்பெருமான். அம்பரமே தண்ணீரே சோரே அறம் செய்யும் எம்பெருமான் நந்தகோபாலாய் எழுந்திராய். கொம்பனார்க்கெல்லாம் கொழுந்தே குலவிளக்கே. வஞ்சு கொம்பு போலே இருக்கக்கூடிய பெண்களுக்கெல்லாம் கொழுந்து. கொழுந்துன்னா எது தெரியுமா? மேல இருக்கிறது. பெண்களுக்கெல்லாம் உயர்ந்தவளாக இருக்கக்கூடியவள் யசோத பிராட்டி, அது ஒரு அர்த்தம். கொழுந்துன்னா ஒரு செடியினுடைய நுனியில் இருக்கும், மெல்லிசா இருக்கும். செடியிலே எந்த பாகத்துக்கு வாட்டம் ஏற்பட்டாலும் முதல்ல கொழுந்து தான் வாடும். இலையெல்லாம் பச்சை பச்சைன்னு இருக்கும், கொழுந்து தலையை தொங்க போட்டு. அந்த மாதிரி கோபஸ்திரீகளுக்குள்ளே ஆருக்கு என்ன ஆபத்து வந்தாலும் முதல்ல இவ கண்ணில் தான் ஜலம் வருமா. அந்த மாதிரி இருக்கக்கூடியவள் கொம்பனார்க்கெல்லாம் கொழுந்தே குலவிளக்கே. அந்த கோப குலத்தையே விளக்குமவளாக அமைந்திருக்கிறாள். குலவிளக்குன்னா என்ன அர்த்தம் தெரியுமா? ஆயர் பாடி கனி விளக்கே, ஆயர் குலத்தினில் தோன்னும் மணி விளக்கு அப்படின்னு சொல்லப்படும்படியான கண்ணனையே விளங்க பண்ணுகிறாள். கண்ணனுடைய பெருமை யாரால தெரிஞ்சதுன்னே யசோதையால தான் தெரிஞ்சது. கண்ணன் தெரிவிக்கிறார், என் குற்றமே என்று சொல்லவும் வேண்டாகான் என்னை நான் மண்ணுண்டேனாக அன்புற்று நோக்கி அடித்தும் பிடித்தும் அனைவருக்கும் காட்டிற்றிலையே. நீ எவ்வளவு உபகாரம் பண்ணுமா எனக்கு, கண்ணன் சொல்றார். அன்புற்று நோக்கி என்ன முறைச்சு பார்த்தியே, அதுவே அன்பின் காரணம். அடித்து, அன்புற்று அடித்து, என் பேர்ல பிரீத்தி பண்ணினாய் அடித்தாய், என்னை பிடித்தாய், அன்பு பண்ணினாய் பிடித்தாய், அன்புற்று பிடித்தாய், அன்புற்று அனைவருக்கும் காட்டிற்றிலையே. பார், கண்ணனை பிடிச்சு கட்டிட்டோம் பார், கட்டிட்டோம் பார், ஊரெல்லாம் வந்து பார்த்தது.
என்னுடைய சௌலபியம் இப்படி விளங்கும்படியா பண்ணிய, இல்லைன்னா கண்ணன் பரத்வம். இந்த வைபவம் இவளுக்கு இல்லையே, கௌசல்ய பிராட்டிக்கு இல்லையே. இந்த வைபவம் எனக்குத்தானே. கொம்பனார்க்கெல்லாம் கொழுந்தே. கொம்புன்னா எம்பெருமானுடைய தாயாராயிருக்கக்கூடியவர்கள். எம்பெருமானுடைய தாயாராக அதித்தி தேவி வாமனமூர்த்தியினுடைய தாயார், கௌசல்ய பிராட்டி ராமபிரானுடைய தாயார், தேவகி பிராட்டியார் கண்ணனை பெத்த தாயார், யசோத பிராட்டி வளர்த்த தாயார். இந்த தாய்மார்களுக்குள்ளே கொம்பனார்க்கெல்லாம் கொழுந்தே, மேம்பட்டவளாக இருக்கக்கூடியவளே. ஏன்னா இவாளுக்கெல்லாம் கிடைக்காத அனுபவம் யசோத பிராட்டிக்கு கிடைச்சது. எல்லாம் தெய்வனங்கை யசோதை பெற்றாளே. ஒன்னும் கண்டிட பெத்திலேன் அடியேன் காணுமாறினி உண்டெனிலுள்ள தேவகி புலம்பல். 10 பாட்டு குலசேகராழ்வார் ஓன்னு கதர்றார் தேவகியினுடைய ஸ்தானத்தில் இருந்து. ஆலநீள் கரும் பன்னவந்தாலோ அம்புயத்தடங் கண்ணினந்தாலோ வேலை நீர் நிற தன்னவந்தாலோ வேழப்போதக மன்னவந்தாலோ இயலவார் குழல் என்மகந்தாலோ என்னென்னு உன்னை என் வாயில நிறையா தாளொலித்திடும் திருவினையில்லா தாயரில் கடையாயின தாயே. எல்லாம் தெய்வனங்கை யசோத பெத்தாளே. எல்லாம் அவளுக்கு தானே கிடைச்சது. அத்தனை அனுபவத்தையும் அவள் பெற்றாள். குழந்தை பருவத்தினுடைய அனுபவம் ஆனந்தாவகம்னா அதுதான் ஆனந்தாவகம். அது முழுக்க முழுக்க அனுபவித்தவளாய் அமைந்திருக்கக்கூடியவள் யசோத பிராட்டி. அப்படி அமைந்திருக்கிற போது கொம்பனார்க்கெல்லாம் கொழுந்தே. ராமன் விளையாடி இந்த கௌசல்யை அனுபவிச்சதாக எங்கேயாவது இருக்கா? எங்கேயோ 1-2 கதை எழுதி வச்சிருக்கா. கோனியினுடைய முதுகில் அடித்தார், அது ஒரு விளையாட்டு. அடுத்தது இன்னும் ஒரு கவி எழுதி வச்சிருக்கார். ராமபிரான் குழந்தையா இருக்கும்போது அந்த நிலாவை பிடிச்சு கொடுன்னு அழுதார். உடனே கண்ணாடியை கொடுத்தா, உடனே கண்ணாடியில் நிலா தெரிஞ்சுது, இதோ பிடிச்சு கொடுத்துட்டம்பாருனார். இதெல்லாம் இன்னும் பெரிய ரசமான விளையாட்டுன்னு சொல்ல முடியல. வெண்ணையை சாப்பிட்டுட்டு எத்திர முரலினோடு இணைந்திருந்தேங்கிய எளிவே. இதெல்லாம் பார்த்தவ தானே, பார்த்து அவனை பிடிச்சு கட்டி அடிச்சவ தானே. அவள்லாம் அடித்தவாளே கிடையாது. வாமனமூர்த்தி பிறந்தான், உடனே கிளம்பி போயிட்டானே. தேவகி பிராட்டி பெருமான் அவதாரம் பண்ணினான், அடுத்த க்ஷணம் புறப்பட்டுட்டானே. இந்த பாக்கியங்கள் எல்லாம் பெத்தவள் கொம்பனார்க்கெல்லாம் கொழுந்தே குலவிளக்கே. கிருஷ்ணனுடைய அந்த சௌலபியத்தை பிரகாசப்படுத்தினவளே தேவகி பிராட்டித்தான். எம் பெருமாட்டி யசோதாய் அறிவுராய். யசோத பிராட்டியே யசஸை கொடுக்கக்கூடியவளேன்னு அர்த்தம், புகழை கொடுக்கக்கூடியவளே அறிவுராய். இங்கதான் ஒரு வித்தியாசம் காட்டுறார் வியாக்கியாதா. நந்தகோபன் எழுந்து செய்ய வேண்டிய காரியத்தை நந்தகோபாலா எழுந்திராய், படுக்கையை விட்டு எழுந்து வியாபாரம் பண்ணால்தான் எங்களுக்கு பலன் கிடைக்கும். எங்களுக்கு இந்த குறைன்னு யசோத பிராட்டிக்கு தெரிஞ்சாலே எங்களுக்கு பலன் கிடைச்சிடும். யசோதாய் அறிவுராய். அறிவுராய்னா தெரிஞ்சுக்கோன்னு அர்த்தம். நீ தெரிஞ்சுனேனா போருமா, யூ ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் திஸ், வி வில் கெட் அவர் ப்ராப்ளம் சால்வ். அவன் என்ன பண்ணணும், ஆக்சுவலாக வேலை செய்யணும். அப்போ தான் எங்களுடைய ப்ராப்ளம் சால்வ் ஆகும். ஆனால் யசோத பிராட்டிக்கு எங்களுடைய இந்த ப்ராப்ளம் இருக்குன்னு தெரிஞ்சாலே we can get it solved. இந்த அர்த்தம் தான் காட்டக்கூடியது யசோதாய் அறிவுராய். அம்பர மூடரு தோங்கி உலகளந்த உம்பர்கோமானே உறங்காது எழுந்திராய். திரிவிக்ரமாவதாரம் பண்ணின உம்பர்கோமானே, தேவர்களை எழுதி வாங்கி கொண்டவனே. ஏகா பிராசீசரத்பாதம் ஏகா பிராச்சிச்சலன் முதா அதரோபி மூர்துனா அதரன்னு. தலையில் ஒருத்தர் தாங்கினார், ஒருத்தன் திருவடிகளை நீட்டினான், ஒருத்தன் திருவடியை விளக்கினான், இன்னொருத்தன் அந்த திருவடி ஜலத்தை தலையில் சேர்த்துனா. யார் ஏத்தமிக்கவர்கள்? உம்பர் கோமானே. அம்பர மூடறுத்து ஓங்கி உலகளந்த உம்பர் கோமான்னு காட்டப்படும். அப்போ தேவர்களுக்கு தலைவனாக அமைந்திருக்கக்கூடியவன் அப்படின்னு அந்த விஷயம் கண்ணன் பெருமானை பற்றி அது தெரிவிக்கக்கூடிய விஷயம். ஏன் கண்ணனை காட்டுகிற? ஆண்டாளுக்கு இந்த வாமன அவதாரம் திருவிக்கிரமாவதாரத்தில் அவ்வளவு ஆசை. அதனால்தான் திருப்பாவையில் கண்ணனை பற்றியே பாட வேண்டிய இடத்துல வரத்து சொல்லுவதற்காக வாமனமூர்த்தியை பாடினார்னு முதல்ல சொல்லலாம். அத்தோடு நிறுத்திக்க வேண்டியது தானே. அடுத்தது இங்க அம்பர மூடரு தோங்கி உலகளந்தா. அடுத்தது 3வது 10 பாட்டில் 24வது பாட்டு, அன்னை உலகம் அளந்தாய் அடி போற்றி. எதுக்காக 3 இடத்துல சொல்றா அப்படின்னா, 3 அடி கேட்டான் இல்லையோ, அதனால 3 இடத்துல சொல்லிட்டான். இடிக்கையா ஒருத்தர் சொன்னார்,
வாமனன் வட்டுவா வந்தான். வட்டுனா சின்ன பிள்ளை, பிரம்மச்சாரி பிள்ளையா வந்தான். அந்த வாமன வட்டுவின் இடத்துல ஆண்டாளுக்கு அவ்வளவு ஆசையா. அதனால்தான் முதல் 10 பாட்டிலையும் சொன்னா, 2ஆம் 10 பாட்டிலையும் சொன்னா, 3ஆம் 10 பாட்டிலையும் சொன்னா, நாச்சியார் திருமொழியிலையும் சொன்னாலும் இது வடுவலியோ. ஒருத்தனை சாப்பிட உட்கார்ந்தான். அந்த வீட்டு எஜமானி முதல்ல கறி முதல்லாம் சாதிச்சுட்டு, அதுக்கப்புறம் பிரசாதம் பருப்பு நெய் சாதிச்சுட்டு, குழம்பு நெகிழ்கறி அமது சாதிச்சாள். உடனே தொட்டுக்க என்ன ஊறுகாய் இருக்குதுன்னு கேட்டான். மாவடு இருக்கு. மாவடு, அந்த சின்ன மாங்காய்க்கு மாவடுன்னு சொல்லுவோம். மாவடு இருக்கு. வடு இருக்கா? ஆமாம் இருக்கு, ஒன்று போடுங்க அப்படின்னு குழம்பு ஜாத்துக்கு தொட்டுன்னு சாப்பிட்டான். அதுக்கப்புறம் சாற்றமுது, மாமி ஒரு மாவடு போடுங்க, அதையும் சாப்பிட்டான். அடுத்தது மோரிஞ்சாதத்துக்கு, அதையும் சாப்பிட்டுட்டான். அதுக்கப்புறம் எழுந்த பிற்பாடு கையாளமிண்டு, நான் போயிட்டு வரேன், ஒரு மாவடு கொடுங்க, வாயில் அடைக்கின்றே போகிறேன். அந்த மாதிரி திருப்பாவை முதல்ல 3ஆவது பாட்டில் மாவடு வாமன வடு, அடுத்தது 17ஆவது பாட்டில் வாமன வடு, இது சாதிஞ்சாத்துக்கு. அடுத்தது மோர் பிரசாதத்துக்கு 24ஆவது பாட்டில் மாவடு. அடுத்தது அடைக்கிண்டு போகிறதுக்கு நாச்சியார் திருமொழியில் கொண்ட கோல குரலுருவாய் சென்னு பண்டு மாவலிதன் பெருவேள்வியில் அண்டமும் நிலனும் அடியொன்னினால் முன் கொண்டவன் வரில் கூடிடு கூடலே. அப்போ வாமனாவதாரத்தில் அவளுக்கு அவ்வளவு ஈடுபாடு. ஏன்னா வாமனாவதாரம் ரிசம்பிள்ஸ் கிருஷ்ணாவதாரம். வாமனாவதாரம் கிருஷ்ணாவதாரத்தை ரிசம்பிள் பண்ணுறதுன்னு மாத்திரம் இல்லை, அந்த வாமனமூர்த்தி பூத்தனி இடத்துல, அதாவது மகாபலியனுடைய பெண்ணான ரத்னமாலான்ற பொண்ணு, அவளுக்கு ஆசை கண்ணனுக்கு பால் கொடுக்கணும், கண்ணனுக்கு பால் கொடுக்கணும், வாமனனுக்கு பால் கொடுக்கணும்னு ஆசை. அவன் யஜ்ஞவாட்டத்துக்கு தானம் வாங்கிறதுக்கு போகிறார் வாமனமூர்த்தி. அப்போது இந்த குழந்தைக்கு நம்ம பால் கொடுத்தா தேவையில்லையேன்னு ஆசைப்படுறான். அப்போது ஒரு பார்வை பார்த்துட்டு போகிறார். இப்போ வேண்டாம், இன்னொரு அவதாரத்தில் வா, அப்போ கொடுக்குறேன்னார். அவள் தான் பூத்தனையாக வந்தான். அப்போ வாமனாவதாரத்துக்கும் கிருஷ்ணாவதாரத்துக்கும் அத்தனை பொருத்தம். வாமனாவதாரத்திலேயும் வாமனமூர்த்தி அழகாக இருந்தான், கிருஷ்ணாவதாரத்திலையும் கண்ணன் அழகாக இருந்தான். வாமனாவதாரத்திலையும் வாசி வைக்காத எல்லாரையும் தொட்டான் எம்பெருமான். கிருஷ்ணாவதாரத்திலையும் கிருஷ்ணனாலே தீண்டப்படாத பெண்ணே கிடையாது. அப்படி அமைந்திருக்கிற போது 2 அவதாரத்துக்கும் இருக்கக்கூடிய ஒற்றுமை, அந்த ஒற்றுமைக்கு அனுகுணமாக தெரிவித்திருக்கிற வார்த்தை இந்த வாமனமூர்த்தி திருவிக்கிரமமூர்த்தியை அப்படி வணங்கி பாசுரம் பாடும்படியான விஷயமாக அமைந்திருக்கிறது. அம்பர மூடரு தோங்கி உலகளந்த உம்பருகோமானே உறங்காதெழுந்திராய், செம்பொற் கழலடி செல்வா பலதேவா உம்பியும் நீயும் உறங்கேலோர் எம்பாவாய். செம்பொற் கழலடி செல்வா பலதேவா, செம்பொன் கழலடி. அப்போ பலதேவனுடைய திருவடி நலம்னு காட்டுறார். பலராமன் அங்க கோகுலத்துக்கு வந்தாரோ கண்ணன் வந்தார். பலராமனுடைய வைபவம் எத்தனை அற்புதமாக இருக்கிறது. சந்தேசைஹி சாமமதுரைஹி பிரேமகர்பைஹி அகர்விதைஹி ராமேண ஆஸ்வாசிதா கோபியா. கண்ணன் பலராமன் 2 பேரும் மதுரைக்கு போயிட்டார். அதுக்கப்புறம் கண்ணன் பெருமான் திரும்பியே வரல. மதுரையிலிருந்து அங்கேயே இருந்துட்டு, அங்கிருந்து சாந்தி இடத்துல கல்வி கற்றுண்டு அங்கே கொஞ்ச நாள் இருந்துட்டு, அதற்கு பிறகு திரும்பி மதுரையில் இருந்துட்டு, அதுக்கப்புறம் அங்கிருந்து துவாரகைக்கு போயிட்டார். முழுக்க முழுக்க கோபிமார்களை விட்டுட்டார். கோபிமார்கள் கண்ணன் வரலையே, வருவான்னு நினைச்சுன்றதுனே என்னமோ வெற்பெரு விழவுக்கு போறார், திரும்பி வந்துடுவார், ஏதோ 2 நாளில் வந்துடுவார்ன்ற கதையாக இருந்தது. வரவே காணமேன்னு துக்கப்பட்டுருக்கார். கண்ணன் மதுரையில் இருந்தபோது தமையனாரான அந்த பலராமனை பார்த்து, அண்ணா என் நினைவிலேயே கோபிகள்லாம் இருப்பா, அவள் இடத்துல போய் நீர் சொல்லிட்டு வரீரா, அவளை ஆஸ்வாசப்படுத்திட்டு வரீரா அப்படின்னு சொல்லணும். அதுக்கு முன்னால் உத்தவர் அனுப்பிச்சார். அவர் உத்தவர் வர்றார், அங்கிருந்து வந்து கோபிகளிடத்துல கண்ணன் வந்துடுவார், நன்னா இருக்கார் அப்படின்னு சொல்லியிருந்தா நன்னா இருக்கு. கண்ணனை ஆறுன்னு நினைச்சுட்டு இருக்கோங்கோ. கண்ணன் சாட்சாத் பரமபுருஷன். நீங்கள் எப்படி வழிபட வேண்டுமென்னால் எம்பெருமானுடைய ஜெகதாகாரத்துவத்தை வழிபட வேண்டும். எல்லாமாக பகவான் இருக்கிறான், பார்க்கும் பொருள் எல்லாம் கண்ணன் தான் அப்படின்னு நீங்கள் இருக்க வேண்டுமே ஒழிய இந்த மாதிரிலாம் இருந்துருக்கக்கூடாது. ஆகவே பகவானுடைய ஜெகதாகாரத்துவத்திலே ஈடுபடுங்கள்.
பகவானுடைய ஒரு உருவத்தில் மாத்திரம் ஈடுபட்டு வந்தான் பகவான் நினைக்காதுங்கோ. எல்லாம் பகவான் தான். காக்காயும் பகவான் தான், குருவியும் பகவான் தான், நீராய் நிலனாய் தீயாய் காலாய் நிறுவானாய் அப்படின்னு உபன்யாசம் பண்ண ஆரம்பித்தார். உடனே இவா என்ன பண்ணா, அவரை எவ்வளவு வைய முடியுமோ வச்சு திருப்பி அனுப்பிச்சுட்றான். அது உம்மகிட்டே வச்சுக்கிட்டோம், எங்களுக்கு எங்கள் கண்ணன் தான் வேணும். உன் பரமபதம் எவ்வளவு வசதியாக இருந்தாலும் எனக்கு வேண்டாம், எனக்கு வேண்டியது என் ராமன் தான் திருவடி சொன்னாரோ இல்லையோ. அந்த மாதிரி அமைந்திருக்கக்கூடியது. அதே மாதிரியாக இங்கும் கூட கோபிமார்களை ஆஸ்வாசம் பண்ணுவதற்காக உத்தவரால் முடியல திரும்பி போயிட்டார். பலராமன் அனுப்புகிறார். சந்தேசைஹி சாம மதுரைஹி பிரேமகர்பைஹி அகர்விதைஹி ராமேண ஆஸ்வாசிதா கோப்யா. சந்தேசைஹி சந்தேசங்களாலே, நல்ல நல்ல கிருஷ்ணன் சொல்லி அனுப்பிச்ச வார்த்தைகளாலே, சாம மதுரைஹி நன்னா அவர்களுக்கு சமாதானமாக அமைந்திருக்கக்கூடியது, இனிமையாக அமைந்திருக்கக்கூடியது, அன்பு நிறைந்திருக்கக்கூடியவை. பிரேமகர்பைஹி அகர்விதைஹி திமிர் பிடிச்சு பேச்சில்லை, அவளுக்கு ஏற்ற மாதிரி பணிஞ்சு பேசின பேச்சு. ரொம்ப அழகான விஷயம் இதெல்லாம். பலராமன் என்ன பண்ணார்னா, தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸு, இதுதான சான்ஸ், கண்ணன் அனுப்பிச்சார் பேசிட்டு வரலாம் அப்படின்னு அவருக்குன்னு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருந்தா. எல்லா ஃப்ரெண்ட்ஸையும் கூப்பிட்டுட்டு உட்கார வச்சுன்னு மரத்தடியில் ரொம்ப ஜாலியாக பேசிகிட்டு இருக்கார், ரொம்ப சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்கார். பழைய ஃப்ரெண்ட்ஸை பார்த்தா எவ்வளோ சந்தோஷம், அந்த சந்தோஷத்தோடு அவர் பேசிகிட்டு இருக்கார். பேசிகிட்டு இருக்கும்போது அதில் ஒரு பிள்ளை, பலராமா அவ்வளோ தூரத்தில் இருக்குது யமுனை, போய் தீர்த்தம் சாப்பிட்டு வரலாமா, ஒரே தாகமாக இருக்குது, நீ இருறா. இதுதான் ஃப்ரெண்ட்ஷிப். நீ இருறா, யமுனையை இங்கே வரவழைக்கிறேன்னு சொல்லிட்டு கலப்பை அவ்வளோ தூரம் இழுத்து இப்படி இழுத்தார். யமுனை அங்கே வந்திருக்கு. நம்ம மதுரா பிருந்தாவன பிராந்தத்தில் பார்த்தோம்னா யமுனை கொஞ்சம் உள் வந்திருக்கும், அந்த இடத்துல உள்ளுக்குள்ளே இழுத்து இருக்கிறார். அந்த மாதிரி அவளுக்கு ரொம்ப சந்தோஷத்தை உண்டு பண்ணிட்டு போனார். அப்படிப்பட்டவர் செம்பொற்களடி செல்வா பலதேவா. இவருடைய அவதார பலத்தாலே தான் கிருஷ்ணன் அவதரித்தார். கிருஷ்ணன் அவதரித்தபடியால் தான் கீதோபன்யாசம் வந்தது. கீதோபன்யாசம் வந்தபடியால் தான் கீதா பாஷ்யம் வந்தது. கீதா பாஷ்யம் வந்தபடியால் தான் தாத்பரிய சந்திரிகை வந்தது. இத்தனை வார்த்தைக்கும் யார் காரணம் தெரியுமா? எங்கள் பலராமன் கால் வச்ச வேலை. எங்கள் மாட்டு பொண்ணு ஆற்றுக்கு வந்த வேலை எவ்வளவு ஐஸ்வர்யம் தெரியுமா? என் பையனுக்கு ப்ரமோஷன் கிடச்சிது, எங்கள் ஆத்துக்காருக்கு அடிஷ்னல் பெனிஃபிட் கிராஜுவிட்டி நிறைய வந்தது, அவளுக்கு இத்தனை நாளாக ஃபேமிலி பென்ஷன் இல்லைன்னா எனக்கு பென்ஷன் வந்துடுத்து. மாமியார் அவ்வளவு சந்தோஷமாக சொல்லிக்கிறார். காரணம் என்னென்னா என் மாட்டு பொண்ணு வந்த வேலை. அந்த மாதிரி பலராமன் வந்த வேலை இத்தனை நன்மையை வந்து தாத்பரிய சந்திரிகை வரைக்கும் வந்துடுத்து. அந்த மாதிரி அமைந்திருக்கக்கூடியது. அதனால்தான் அவனுடைய கால் நலத்தை கொண்டாடுகிறார்கள். செம்பொற்கடல் அடிச்செல்வா பலதேவா உம்பியும் நீயும் உறங்கேல். இது வியாக்கியானத்தை அவலம்பித்து கூட கூட பெரியவர்கள் சாதித்த அர்த்தம். இது சுவாபதேசார்த்தம்னு சொல்ல முடியாது. சுவாபதேசார்த்தமாக ஒரு பெரிய அர்த்தத்தை காஞ்சிபுரம் சுவாமி காட்டியிருக்கு. ஒரு சேத்தனனுக்கு என்ன உத்தேசியம் அப்படின்னால், ஆச்சாரியன் உத்தேசியம், மந்திரம் உத்தேசியம், மந்திரார்த்தம் உத்தேசியம், மந்திரார்த்த சாரம் உத்தேசியம். இந்த நாலும் தான் ஒரு சேத்தனாக இருக்கக்கூடிய ஜீவாத்மா ஸ்ரீ வைஷ்ணவனுக்கு உத்தேசியம். இந்த நான்கையும் இங்கே சொல்லப்படுகிறது. அம்பரமே தண்ணீரே சோரே அறம் செய்யும் எம்பெருமான் நந்தகோபாலா ஆச்சாரியன். கொம்பனார்க்கெல்லாம் கொழுந்தே குலவிளக்கே எம்பெருமாட்டி யசோதா எரிவுராய் திருமந்திரம். அம்பர மூடரு தோங்கி உலகளந்த உம்பர்கோமானே உறங்காதெழுந்திராய் திருமந்திரார்த்தம். செம்பொற்கடலடி செல்வா பலதேவா அது திருமந்திரார்த்த சாரம். இந்த 4 அர்த்தங்களை காஞ்சிபுரம் சுவாமி அற்புதமாக எடுத்து காட்டி கொடுத்திருக்கிறார். ஒரு ஆச்சாரியன்றவர் என்ன பண்றார்? ஆச்சாரியன் வஸ்திரதானம் பண்றாரா, தீர்த்ததானம் பண்றாரா, அன்னதானம் பண்றாரா? இவர் இந்த வஸ்திரமெல்லாம் கொடுக்க மாட்டார், இந்த தீர்த்தமெல்லாம் கொடுக்க மாட்டார், இந்த அன்னத்தை கொடுக்க மாட்டார். ஆச்சாரியன் கொடுக்கும்படியான வஸ்திரம் என்னன்னா, அது வஸ்திரம் இல்லாத அம்பரம். அம்பரம்ன்ற சப்தத்துக்கு வஸ்திரம்னு ஒரு அர்த்தம், அம்பரம்ன்ற சப்தத்துக்கு ஆகாசம்னு ஒரு அர்த்தம். ஆகாசம் பரமாகாசம், பரமாகாசம்னு காட்டப்பட்டிருக்கிறது. இது நமக்கு இங்கே மேலே நமக்கு கண்ணுக்கு இந்த மாதிரி தெரியுது, ஆகாசமாக இடைவெளியாக இருக்கிறது.
இது ஆகாசம் இல்லை. மேலான ஆகாசம் என்பது பரமே வியோமன் பிரதிஷ்டிதா. எம்பெருமான் பரமபதத்திலே எழுந்தருள் இருக்கிறான். அதுதான் பரமாகாசம்னு சொல்லப்படுகிறது. அந்த பரமாகாசத்தை ஆச்சாரியன் கொடுக்கிறார். ஆச்சாரியனுடைய அனுகிரகத்தாலே தான் நமக்கு மோட்சம் சித்திக்கிறது. இந்த ஆச்சாரிய சம்பந்தம் இல்லை என்னால் அந்த பரமாகாசம் சித்திக்காது. ஆச்சாரியன் அம்பரமே அந்த பரமாகாசத்தை தான் கொடுப்பவராக அமைந்திருக்கிறார்னு சொல்லப்படும். உபய விபூதியும் ஆச்சாரியனிட்ட வழக்கு சொல்லப்பட்டிருக்கு. இந்த லோகமும் ஆச்சாரியன் கையில் தான் இருக்கு, பரமபதமும் ஆச்சாரியன் கையில் தான் இருக்கு. ஆழ்வார் அற்புதமாக பாசுரம் பாடுறார். பொன்னுலகாளீரோ புவனி முழுதாளீரோ. பட்சிகளை பார்த்து நீங்கள் பொன்னுலகையும் ஆளுங்கள், புவனியையும் ஆளுங்கள். அப்போ பொன்னுலகையும் உங்களுக்கு கொடுத்துடுறேன் பட்சிகளே, புவனியையும் உங்களுக்கு கொடுத்து விடுகிறேன் பட்சிகளே அப்படின்னு ஆழ்வார் கொடுக்கிறார்னு வச்சுன்னா ஆழ்வார் ஆச்சாரியன். அவர் கையில் இது ரெண்டும் இருக்கிறது. அப்படி இல்லை பட்சிகள் நீங்கள் ஆளுகிறீர்கள்னாக்கா இந்த பட்சிகள் ஆச்சாரியன். அப்போ ஆச்சாரியன் கையில் உபய விபூதியும் அடங்கி இருக்கிறது. அற்புதமான விஷயம் நம்பிள்ளையினுடைய சரித்திரத்தில். நம்பிள்ளை கோஷ்டியோ நம்பெருமாள் கோஷ்டியோன்னு பெரிய கோஷ்டி. அவருடைய மடத்தில் நித்தியப்படியாக காலக்ஷேபத்துக்கு ஒவ்வொரு நாளும் 5 பேர் 10 பேர்னு கூடிண்டே இருந்தது. மடத்தில் இடமே போரல, நெருக்கி அடித்து உட்கார்ந்துருக்கா. உடனே நம்பிள்ளையின் இடத்துல ஒருத்தர் சொன்னார், நமக்கு இடமே போரலையே, இடம் போரலன்னா இடத்த எப்படி விஸ்தரம் பண்ணுறது அப்படின்னா. பக்கத்தில் ஒரு அம்மா உட்காந்துருக்கா, பெரிய மனக்கட்டுது, பெரிய கிரவுண்டு, அதில் ஒரு ஓரமாக குடிச்சு கட்டினா ஒரு பாட்டுக்கு சாப்பிட்டுன்னு இருக்கா. ஆமாம், தினம் உபன்யாசத்துக்கே வராளே, காலக்கேபத்துக்கே வராளே அவளிடத்துல அவளும் இங்கே நம்ம மடத்துலேயே தங்கிட்டோம், அவள் இடத்தையும் சேர்த்து வாங்கிட்டு விடலாமே அப்படின்னா. சரி வாங்கிக்கலாம் கூப்பிட அவளை. சரின்னு வந்ததும் அம்மா உன் வீட்டை எனக்கு எழுதி கொடுத்துரும், உன்னுடைய மனையை எனக்கு எழுதி கொடுத்துரும். தமிழ்நாட்டிலலாம் இங்கெல்லாம் மனைன்னா ஹவுஸு, தமிழ்நாட்டிலலாம் மனைனாக்கா கிரவுண்டு. இங்கே மனைன்னா மனைன்ற வார்த்தைக்கே வீடுன்னு தான் அர்த்தம் தமிழில், சுத்த தமிழில். ஆனால் பேச்சு வார்த்தையில் அவன் மனையில் அவன் வீடு கட்டிக்கிறான் அப்படின்னுவா. அப்போ பிளாட்டுக்கு சொல்கிறது மனைனா பிளாட் அப்படின்னு சொல்கிறது. அப்போ அந்த மனக்கட்டுன்னு வாதம். மனக்கட்டை எங்களுக்கு கொடுத்துறேன் அப்படின்னா. உடனே அவோ ரொம்ப டென்ஷன் ஆகிட்டா. ஸ்ரீரங்கத்தில் ஒரு கோல் குத்துற இடம் கிடைக்குமா இருக்காது? நீங்கள் சித்திர வீதியிலையோ உத்தர வீதியிலையோ பத்திரம் போட்டு ஒரு இடம் வாங்கிடுங்களேன், முடியாது. ஸ்ரீரங்கத்தில் வாங்கவே முடியாது, இப்போ கவர்மெண்ட்டே கொடுக்காது. அது மொத்தம் நம்பெருமாளுது. ஸ்ரீரங்கத்தில் ஒரு கோல் குத்துற இடம் கிடைக்குமா? எனக்கு கிடைச்சிருக்கு, இதை போய் உமக்கு கொடுத்துட சொல்கிறீரே, எப்படி கொடுக்க முடியும்? இல்லைம்மா, நீ ஒருத்தி இவ்வளோ பெரிய இடத்துல இருந்துட்டு இருக்காய், உனக்கு எங்கள் மடத்துலேயே இடம் கொடுத்துட்றோம், நீ மாட்டுக்கு ஒரு அறையில் இருந்து கொள், இங்கே மடத்துலேயே நீ சாப்பிட்டுடலாம், சாப்பாடு கூட நீ பண்ணிக்க வேண்டாம், நீ அங்கேயே இரு அப்படின்னா. அதெல்லாம் எனக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காம்ப்ரமைஸுக்கு வரா. என்னன்னா, எனக்கு இந்த நிலம் இங்கே நீர் வாங்கிக்கிறீர், இதுக்கு பதில் எனக்கு வேற நிலம் கொடுப்பீரா அப்படின்னா. ஆஹா கொடுக்குறேன் அப்படின்னா. எங்கே வேணும் அப்படின்னா, இந்த இடத்துல சம்பிகே ரோட்டில் ஒருத்தர் ஒரு கிரவுண்டு வச்சுருக்கார், எங்கேயோ எலகங்கா கன்னண்ட ஏதோ ரிமோட் பிளேஸில் ஏர்போர்ட்டெல்லாம் தாண்டி அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு நிலத்தை கொடுத்துட்டு சம்பிகே ரோடு நிலத்தை கேட்டால் கொடுக்க முடியுமா? அங்கே நான் ஒரு கிரவுண்டு உனக்கு கொடுத்தனே, எனக்கு சம்பிகே ரோட்டில் கொடுத்தனாக்கா போன்னுடுவா, அது எப்படி கொடுக்க முடியும்? அது என்னமோ ஃபியூ தௌசண்ட்ஸோ ஃபியூ லேக்ஸு, இது ஃபியூ க்ரோர்ஸ் ஆச்சு, அது எப்படி கொடுக்க முடியும்? அந்த மாதிரி அவ கேட்குறா. ஸ்ரீரங்கத்தில் நிலத்தை கொடுத்துட்டு, பூலோக வைகுண்டத்தில் நிலத்தை கொடுத்துட்டு சாட்சாத் வைகுண்டத்தில் அவ்வளோ நிலம் கேட்டாவும் நம்மள ஒத்துனுட்டார், தாரேன் அப்படின்ட்டு. நானும் பெண் பிள்ளை, நாளைக்கு நீர் கொடுக்காத போயிட்டேருன்னா நான் எங்கே போகிறது? நான் ஆர்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறது? அதனால் அது கொஞ்சம் எழுதி கொடுத்துரும் அப்படின்னா. இன்ன தேதியில் இன்ன பெண் பிள்ளைக்கு திருவரங்கநாதன் பரமபதத்திலே இவ்வளவு நிலம் கொடுக்க கடவன் அப்படின்னு எழுதி கொடுத்தார்.
அதை அவள் தன்னுடைய புடவை தலைப்பிலே முடிஞ்சு வச்சுட்டு இருந்தா, ரொம்ப ஜாக்கிரதையாக வச்சுட்டு இருந்தா கடைசி வரைக்கும். ஒரு நாள் அவள் போயிட்டான். பார்த்தா அந்த ஓலை இருந்ததே அது திருவரங்கத்தெம்பெருமானுடைய திருவடிவாரங்கள்ல இருந்தது. இதுதான் உபய விபூதியும் ஆச்சாரியனிட்ட வழக்கு. பரமபதம் கூட இவரிட்ட வழக்காக அமைந்திருக்கு, அதை கொடுக்கக்கூடியவர். எம்பெருமானார் சரித்திரம். திருமலையிலே எழுந்தருளி இருந்தார். அப்போ எம்பெருமானார் எழுந்தருளி இருந்த அந்த மடத்துக்கு தும்பையூர் கொண்டி, தும்பையூர்னு ஊர், அந்த ஊரில் இருக்கக்கூடிய கொண்டி, கொண்டம்மான்னு பேர் அந்த அம்மாவுக்கு. அதுதான் ரொம்ப நிக்னேம் வச்சு கொண்டின்னு கூப்பிடுறாங்க. தும்பையூர் கொண்டி அப்படின்றவ தினம் மோர் கொடுத்துட்டு இருந்தாங்க. எல்லாரும் இருக்கிறவாள்லாம் மோர் அமுது செய்து கொண்டு இருந்தார்கள். சௌரியமாக இருந்தது. அதுக்கப்புறம் அவளுக்கு பணமே கொடுக்கல. எனக்கு பணமே கொடுக்கல அப்படின்னு வாசலில் வந்து நிற்கிறான். இது உள்ளுக்குள்ள உடையவர் காதில் விழுந்தது. என்னம்மா உனக்கு பணம் கொடுக்கலையா? அவளுக்கு பணத்தை கொடுங்கோ, ஏன் இந்த மாதிரி பண்ணுறங்கோ அப்படின்னா. உடனே கொண்டு வந்து கொடுத்தா. அவளுக்கு ஏதோ சில காசுகள்லாம் கொண்டு வந்து கொடுத்தா. அதை வாங்காத இந்த பணம் எனக்கு வேண்டாம், என்ன இதுக்கு பதில் பரமபதத்தில் இடம் கொடுத்து சரின்னு சொல்லிட்டா. அதே மாதிரி கொடுத்திருக்கக்கூடியது உபய விபூதியும் ஆச்சாரியன்ற வழக்கு. இப்போ சமீப காலத்தில் நடந்த சரித்திரம், ஆச்சரியமான சரித்திரம். காதி சுவாமி இப்போ எழுந்தருளி இருக்கிறாரே, அவருடைய திருப்பாட்டனார் காதி அனந்தாச்சாரிய சுவாமி வடநாட்டில் ஒரு ஊரில் போய் பிரச்சாரத்துக்காக ஒரு இடத்துல தங்கியிருந்தார். அந்த இடத்துல ஒரு அம்மா இருந்துட்டு இருந்தா, வடநாட்டு அம்மா. இவரிடத்துல அவ்வளவு பிரதிபத்தி பிரீத்தியோடு இருந்தார். நித்தியம் அவரை சேவிப்பா, தீர்த்தமெல்லாம் வாங்கிப்பா. ஒவ்வொரு நாளும் சுவாமி நீர் தான் எனக்கு மோட்சம் கொடுக்கணும், நீர் தான் எனக்கு மோட்சம் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னதும் அவர் சிரிச்சுட்டே இருப்பார். சுவாமி ஒன்றும் பதிலே பேச மாட்டார். அந்த மாதிரி சிரிச்சுட்டே இருந்தார். 15 நாள் அந்த ஊரில் தங்கியிருந்தார். 15 நாள் தங்கியிருந்த போது நித்தியம் அவர் கேட்டிருக்கா, எனக்கு மோட்சம் கொடுமே, எனக்கு மோட்சம் கொடுன்னு. அவர் பேசாதையே இருந்தார். அவர் புறப்பட்டு போகிறார். 15வது நாள் முடிஞ்சது. 16வது நாள் கிளம்புறார். அவள் பரிகரங்கள்லாம் பருவிட்டு போயிட்டா. அம்மா ரொம்ப சந்தோஷம், உன்னுடைய இடத்துல தங்கினோன்னு சொல்லிவிட்டு அப்படி போச்சே, எனக்கு மோட்சம் கொடுக்காத போகிறேன்னு அழறாகும். வாசப்படியை தாண்டிட்டு கொடுத்தம் போ அப்படின்னு கிளம்புறார். அடுத்த க்ஷணாவை கீழே விழுந்துட்டார். இதுதான் ஆச்சாரியனுடைய வைபவம். உபய விபூதியும் ஆச்சாரியனிட்ட வழக்கு அப்படின்னு சொல்லும்படியா நிலையாக அமைந்திருக்கிறது. அப்போ ஆகாசமான அம்பரத்தை கொடுக்கக்கூடியவர் ஆச்சாரியர். அம்பரமே அறம் செய்யும். அப்ப இதனால ஆச்சாரியன் சொல்லப்பட்டதாக அமைந்திருக்கக்கூடியது. அடுத்தது ஆச்சாரியன் பரமபதத்தை கொடுத்துட்டா நேர பரமபதம் போய் உட்கார்ந்துடுறாளாய்வா? இந்த ஆச்சாரிய அனுகிரகத்தாலே இங்கிருந்து போகும்படியான ஜீவாத்மா அர்ச்சிராதி வழியாக போனானேயானால் இந்த சரீரம் இருக்கிற இந்த சரீரம் இங்கே போயிடுறது. ஆனால் சூக்ஷ்ம சரீரம் இருக்கிறது. சூக்ஷ்ம சரீரம்னா அரிசி மேலே இருக்கிற தவிடு போல, ஊமி போல. ஊமி இந்த சரீரம், தவிடு ஒட்டின்னு இருக்கும், சின்ன சின்னதாக ஒட்டின்னு இருக்கும். அப்படி இருக்கிறத நாம் நல்லா அன்னம் பண்ண வேண்டும் என்னால் அதை களையணும். முன்னெல்லாம் பிரசாதம் பண்ணுறதுன்னா எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? களையிறது மாத்திரம் இல்லை, சோதிக்கிறதுன்னு ஒன்று உண்டு. அதாவது பாத்திரத்தில் வச்சு மேலெழுந்த வாரியாக இருக்கிறதெல்லாம் கல் இருக்காது எடுத்து போடுவான். அப்புறம் அடியில் இவ்வளவு கல் இருக்கும், டங் டெங்னு ஓசை வேற கேட்கும். அது அந்த பாத்திரத்தை அசைத்தார்களே ஏனால் அதெல்லாம் இந்த காலத்து குழந்தைகளுக்கு தெரியவே தெரியாது. பாவம், ஐயோ பாவம். சோதிக்கிறதுனா என்னன்னு தெரியாது, சுத்தி பண்ணுறதுன்னா என்னன்னு தெரியாது, எச்ச பரட்டுறதுன்னா என்னன்னு தெரியாது. இது ஒன்றுமே தெரியாது. இந்த பசங்களுக்கு சொல்லியே கொடுக்கல. நாம் ஃபால்ட்டு நம்ம பேரில் தான். ஆமாம், மொத்தத்தையும் நாம் பண்ணிகிட்டு இருக்கோம். அப்போது அந்த இடத்த அந்த தவிடெல்லாம் போகும்படியாக நன்னா களையணும். 3-4 தரம் களைஞ்சாதான். இல்லைன்னா சில சமயங்களில் கல் நெருக்குன்னு ஆப்பிடும். ஐயோ என்ன கஷ்டம் தெரியுமா? அதெல்லாம் சாப்பிட்றதே ரொம்ப கஷ்டம். பல்லு போகும், அந்த மாதிரி இருக்கக்கூடியது. அப்போ இந்த இடத்துல காட்டக்கூடிய விஷயம், இந்த ஆத்மா சூக்ஷ்ம சரீரத்தோட போகிறதே
இந்த சூக்ஷ்ம சரீரம் எங்க விடுறது அப்படின்னா பரமபதத்தினுடைய எல்லையில. அதுதான் டிமார்க்கேஷன். பரமபதத்தையும் லீலா விபூதியையும் பிரிக்கக்கூடிய எல்லை எதுன்னா விரஜா நதி, ஒரு அழகான நதி. அதில் தான் ரஜஸ் கிடையாது, தமசு கிடையாது, சத்துவம் அங்கிருந்து தான் தொடங்குறது. அந்த நதியில் இந்த சூக்ஷ்ம சரீரத்தோட ஜீவாத்மா குளிக்கிறான், தீர்த்தமாடுகிறான். அப்புறம் ஆத்மா தனியாக வந்து நிற்கிறது. அதை அமானவன் அப்படி தொடர்றார், விலட்சணமான திருமேனி வருது. சூக்ம ஒட்டும் நீரிலே கழுவி, சூக்மமாக ஒட்டுக்கொண்டிருக்கக்கூடிய அதனை இந்த ஜலத்தில் அலம்பும்படியான நிலையாக அமைந்திருக்கிறது அப்படின்னு காட்டுகிறார் நாயனார் ஆச்சாரிய இதயத்தில். அப்போ அந்த விரஜா நதி ஸ்நானத்தை கொடுக்கிறவர் ஆச்சாரியனானபடியாலே தண்ணீரே, தீர்த்தத்தை கொடுக்கிறார் ஆச்சாரியன். அடுத்தது சோறு. சோறுன்னா அன்னம். அன்னம்ன்றது என்னது? பெருமாளை விட வேற பெரிய அன்னம் உண்டா? பெருமாள் தான் எல்லா அன்னமுமாக அமைந்திருக்கக்கூடியவன். இது எப்படி தெரியுதுன்னா, போன முக்தாத்மா இப்படி சொல்றான்னு உபனிஷத் சொல்றது, வேதம் சொல்றது. அகமன்னம் 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 அகமன்னாதஹா அகமன்னாதஹா அகமன்னாதஹா. நான் உணவு நான் உணவு நான் உணவு பகவானிடத்தில் சொல்றது. பகவானே உனக்கு நான் அன்னம், நீ என்ன அனுபவிக்கணும். நீ என்னிடத்திலே கைங்கரியம் கொண்டாயே ஆனால் உனக்கு ஆனந்தம், அந்த ஆனந்தம் எனக்கு அன்னம். எனக்கு அன்னம் உன்னுடைய ஆனந்தம். அப்ப அகம் அன்னாதஹா, நான் அன்னத்தை உடையவனாயிருக்கிறேன், அன்னத்தை உடையவனாயிருக்கிறேன்னு சொல்லக்கூடிய வார்த்தையாக அமைந்திருக்கிறது. அப்போ பகவான் அன்னத்தை புஜிக்கக்கூடியவனாயிருக்கிறான். ஆகவே ஆச்சாரியன் அம்பரமே தண்ணீரே சோரே அறம் செய்யும் எம்பெருமான். இப்போ பரமைகாந்திகளான ஸ்ரீ வைஷ்ணவர்களுக்கு அம்பரம் தண்ணீர் சோறு எல்லாம் பெருமாள் தான். ஆழ்வார் காட்டுறாரோ இல்லையோ, உண்ணும் சோறு பருகும் நீர் தின்னும் வெற்றிலையும் எல்லாம் கண்ணன். அந்த கண்ணனை கொடுக்கக்கூடியவர் ஆச்சாரியன். அதனால எம்பெருமான் அம்பரமே தண்ணீரேன்றது ஆச்சாரியனை சொல்லப்படும். மந்த்ரோ மாதா குரு பிதான்னு ஒரு வச்சனம் இருக்கு. மந்திரமானது நமக்கு தாயாக அமைந்திருக்கிறது, ஆச்சாரியன் தகப்பனாராக இருக்கிறார். அப்போ மந்திரத்துக்கு என்ன பெயர்னா தாயார்னு பெயராக அமைந்திருக்கக்கூடியது. மந்திரம் தான் நமக்கு தாய். அதனால்தான் திருமங்கை ஆழ்வார் பெத்த தாயினும் ஆயன செய்யும் நலந்தரும் சொல்ல நான் கண்டுகொண்டேன் நாராயணா என்னும் நாமம் பெற்ற தாயை விட நல்லது செய்யக்கூடியது. பெற்ற தாய் காயத்ரி மகாமந்திரம், காயத்ரியும் சந்தசாம் மாதான் சொல்லப்படுறது. அதை விட சிறந்ததாக இந்த திருமந்திரம் அமைந்திருக்கிறது. ஆகவே பெத்த தாயினும் ஆயின செய்யும் நலன் தரும் சொல். அப்போ மாதா மந்த்ரோ மாதா குரு பிதா, மந்திரமானது தாயாக அமைந்திருக்கிறது என்று சொல்லும்படியான அற்புதமான வார்த்தை அமைந்திருக்கிறது. ஆகவே கொம்பனார்க்கெல்லாம் கொழுந்தே குலவிளக்கே. அப்போ இது மந்திரம்னு சொன்னா எந்த மந்திரம் வேணாலும் தாய் தானே அப்படின்னு கேட்கலாம். அதனால்தான் இங்க அதை தனியா சொல்லி இருக்கக்கூடிய வார்த்தை, அதனுடைய வைபவத்தை தனியா காட்டுகிறார்கள். கொம்பனார்க்கெல்லாம் கொழுந்தே, கொம்பனார்க்கெல்லாம் வஞ்சி கொம்பு போலே இருக்கக்கூடிய. ஆக எல்லா மந்திரத்திலையும் நமஹா உண்டு. நமஹா தான் நடுப்பகுதியாக இருக்கக்கூடியது. வஞ்சிக்கொம்பு போலே இடையுடையதாய் அமைந்திருக்கக்கூடிய பெண் பிள்ளைனா நமசப்தத்தை தனக்குள்ளே அடக்கி கொண்டிருக்கக்கூடிய மந்திரங்கள். அந்த மந்திரங்கள் பல மந்திரங்கள் இருக்கின்றன. கொம்பனார்க்கு எல்லாம், எல்லா மந்திரங்களும்னா என்ன அர்த்தம்? பகவானுடைய மந்திரங்கள், பகவன் மந்திரங்கள் தான் அநேகங்கள். ஒரு மந்திரமா ரெண்டு மந்திரமா பகவானுக்கு அநேகமாயிரம் மந்திரங்கள் அமைந்திருக்கின்றன. மந்திரம் சப்ரணவம் பிரணாம சகிதம் பிராவர்த்தயத்வம். பிரணவத்தோடு பிரணாமத்தோடு கூடியிருக்கக்கூடியது மந்திரம். அப்ப அந்த மந்திரங்கள் ஆயிரம் ஆயிரம் மந்திரங்கள், கோடி கோடி மந்திரங்கள் அமைந்திருக்கின்றன. அந்த மந்திரங்களை ரெண்டா பிரிச்சுட்டா, ரெண்டு குரூப்பா பிரிச்சுட்டா. we can group them into two. ஒன்று வியாபக மந்திரம், மத்தொன்னு அவ்வியாபக மந்திரம். பகவான் எல்லா இடத்திலேயும் இருக்கிறான்றதை எந்த மந்திரம் காட்டுகிறதோ அது வியாபக மந்திரம். பகவான் எல்லா இடத்துலையும் இருப்பான். ஆனால் பகவான் எல்லா இடத்துலையும் இருக்கிறான்னு காட்டுறதுக்கு சில மந்திரங்கள் தான் இருக்கு.
சில மந்திரங்கள் அவனுடைய ஓர் அவதாரத்தை காட்டும். ராமாவதாரத்தை காட்டும். முராரி முரன்ற அசுரனை கொன்றவனாயிருக்கக்கூடியவன். கம்சாரி கம்சனை கொன்றவனாயிருக்கக்கூடியவன். அப்போ இதெல்லாம் பார்க்கிற போது சில திருநாமங்கள், சில பெயர்கள், பகவானுடைய பெயர்கள் பகவானுடைய சில குணங்களை காட்டும், சில அவதாரத்தை காட்டும், சில சேஷ்டிதங்களை, செயல்பாடுகளை காட்டும். இப்படிதான் இருக்கிறது. பகவானுடைய சில குணங்களையும் அவதாரங்களையும் சேஷ்டிதங்களையும் காட்டக்கூடியது ஏதோ கொஞ்சம் தான் காட்டும். அதனால முழுக்க 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 அது வியாபிக்கல. வியாப்தியை சொல்லாதபடியாலே அவ்வியாபக மந்திரம். இன்னும் சிலது அவைதான் வியாபகங்கள் என்னும் அவ்வியாபகங்கள் என்னும் இரண்டு வர்க்கம், ரெண்டு பிரிவா இருக்கு. அதுல வியாபக மந்திரம்னு என்ன அர்த்தம்னா, எல்லா இடத்துலையும் பெருமாள் இருக்கார். தூணிலும் இருக்கிறார், துரும்பிலும் இருக்கிறார், சாணிலும் உளன், அணுவினை சதகூரிட்ட கோணிலும் உளன், இன்னின்ன தூணிலும் உளன், நீ சொன்ன சொல்லிலும் உளன், இத்தன்மை காணுதி விரைவில் என்றார். சாணளவு பொருளிலேயும் பகவான் இருக்கிறார். அணுவை நன்றாக பிளந்தால் அதுக்குள்ளேயும் பகவான் இருக்கிறார். அப்ப எல்லா வஸ்துக்குள்ளேயும் பகவான் இருக்கிறார். எங்க பார்த்தாலும் பகவான். அந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த விஷயத்தை சொல்ற திருநாமம் 3 திருநாமம் இருக்கிறது. அந்த 3ஐயும் தான் விஷ்ணு காயத்ரியில் சொல்லி இருக்கிறார்கள். நாராயணாய வித்மஹே வாசுதேவாய தீமஹி தன்னோ விஷ்ணு பிரச்சோதயாத். நாராயணன், வாசுதேவன், விஷ்ணு அப்படின்னு 3 திருநாமங்கள். நாராயணன்னா ஒரு பொருளுக்கு உள்ளும் புறமும் இருக்கிறவன் அர்த்தம். வாசுதேவன்னா எல்லா இடத்திலேயும் வசிக்கிறவன் அர்த்தம். விஷ்ணுன்னா வியாபித்திருக்கிறவன், பறந்திருக்கிறவன் அர்த்தம். இந்த 3 அர்த்தங்களையும் பார்க்கிறார்கள் நம்முடைய ஆச்சாரியர்கள். இந்த 3 திருநாமங்கள்ல எது முதல்ல சொல்லியிருக்கு பார்த்தங்களா? காயத்ரியில நாராயணாய வித்மஹே, நாராயணன்றது முதல்ல சொல்லியிருக்கு. அதற்கு பிறகு வாசுதேவன், விஷ்ணுன்னெல்லாம் சொல்லியிருக்கு. அப்போ வேதமே முதலிலே ஆதரித்து சொல்லி இருக்கிறது. இத்தை வேதங்களும் ரிஷிகளும் ஆழ்வார்களும் ஆச்சாரியர்களும் விரும்பினார்கள். வேதம் விரும்பித்து, ரிஷிகள் விரும்பினார்கள், ஆழ்வார்கள் விரும்பினார்கள், ஆச்சாரியர்கள் விரும்பினார்கள். எல்லாரும் ஆசைப்பட்டு இந்த மந்திரத்தை அனுசந்தானம் பண்ணினார்கள். அப்படி இருக்கக்கூடிய வசந்த மந்திரம்னு சொல்லப்படுவது நாராயண மந்திரம். அப்ப இந்த மந்திரத்துக்கு முதல்ல படிச்சிருக்குன்றதுனால ஏத்தம். முதல்ல சொல்லிட்டா ஏத்தமன்னா? எல்லாரும் காட்டிலும் முண்டி அடிச்சுன்னு முதல்ல ஒருத்தன் வந்து வாங்கிட்டான், அவன் பெரியவனா அப்படின்னு கேட்டா இல்லை. மற்றையவை இரண்டுக்கும் என்ன குறை இருக்கு? அசிஷ்ட பரிகிரகமும் அபூர்த்தியும் உண்டு. சில அதிகாரிகள் சொல்ல ஆரம்பித்தார்கள், அசிஷ்ட பரிகிரகம் அசிஷ்டர்களாலே ஏற்கப்பட்டிருக்கிறது. எங்கும் பகவான் இருக்கிறான், எல்லாம் பகவான் தான், சர்வம் விஷ்ணுமயம் ஜெகத், பகவானை தவிர ஒன்றும் கிடையாது, பகவான் ஒன்றுதான் உண்மை, பிரம்ம சத்தியம், ஜெகன்மித்யா அப்படின்னு சொல்றவாளுக்கு சார்பா அமைஞ்சு போச்சு ஒரு திருநாமம், விஷ்ணுன்ற திருநாமம். அதனால அதனிடத்துல அசிஷ்ட பரிகிரகம் எல்லாரும் சொல்றாளே. வேதத்துக்கு சரியான அர்த்தம் சொல்றவனும் விஷ்ணுன்னு சொல்றான், வேதத்துக்கு சரியான அர்த்தம் சொல்லாதவாளும் விஷ்ணுன்னு சொல்றாளே. ஆகவே அந்த தோஷம் அதற்கு இருக்கிறது. அபூர்த்தி, முழுமை கிடையாது. பகவான் வியாபித்திருக்கிறான்னா எதை வியாபித்திருக்கிறான், என்னென்ன சொல்லணும்? அவன் இருக்கான் அப்படின்னா எங்க இருக்கான்னு சொல்ல வேண்டாமா? எப்படி இருக்கான்னு சொல்ல வேண்டாமா? எதுக்கு இருக்கான்னு சொல்ல வேண்டாமா? எதனால் இருக்கான்னு சொல்ல வேண்டாமா? அவன் இருக்கான் அப்படின்னா அது ஒரு ஸ்டேட்மெண்டா? இட்ஸ் நாட் அ கம்ப்ளீட் ஒன். இந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்லணும். பகவான் வியாபித்திருக்கிறான்னா எப்படி வியாபித்திருக்கிறான்? நாம கூட தான் இந்த இடத்துல வியாபித்திருக்கிறோம். எப்படி வியாபித்திருக்கிறோம்னா, ஏதோ இந்த மூலையில் ஒரு மனையில் அடியும் உட்கார்ந்துருக்கேன், ஆனால் அங்கே இருக்கிறது கடிகாரம்னு எனக்கு தெரியுறதோ இல்லையோ, அங்கே இருக்கிறது ஃபேன்னு தெரியுறதோ இல்லையோ, இங்கே ஆழ்வாராச்சாரியால் எழுந்தருள் இருக்கான்னு தெரியுறதோ இல்லையோ, பின்னால் பெருமாள் தாயார்லாம் எழுந்தருள் இருக்கான்னு தெரியுறதோ இல்லையோ. அப்போ இதெல்லாம் எப்படி எனக்கு தெரியுது? எங்கேயோ இந்த மனமேல ஒரு சரீரத்துக்குள்ள உள்ளுக்குள்ள ஆத்மா, அந்த ஆத்மா உட்கார்ந்துருக்கு, சின்னது அணுவளவா இருக்கு. இதுக்கு அங்க இருக்கக்கூடிய கடிகாரம் எப்படி தெரிஞ்சது? இந்த ஆத்மா அங்க போலையே, இந்த ஆத்மா இங்கெல்லாம் போலையே, ஆத்மா இங்கேயே தானே உட்கார்ந்துருக்கு. அப்ப தான் நேரடியாக போகாதிருக்கிற போது இதெல்லாம் என்னமா தெரியறது?
அப்படின்னா ஆத்மாவுக்கு இருக்கக்கூடிய ஞானம் அந்த ஞானத்தாலே வியாபித்திருக்கிறது. ஆத்மா இங்க இருந்தாலும் இதனுடைய ஞானம் அவ்வளவு தூரம் வியாபித்திருக்கிறது. அப்ப ஞான வியாப்தியாக அமைந்திருக்கக்கூடியது நாம கூட தான் வியாபித்திருக்கிறோம். அப்ப நம்முடைய வியாப்தி இருக்கிறதே அது லிமிட்டடா போறது, எல்லா இடத்துலையும் முடியாது. இங்க நாம இருக்கிற போது மாடியில் என்ன இருக்கு, மாடியில் இல்லை, இங்க பின்னால என்ன இருக்குன்னு தெரியாது. திருமடப்பள்ளியில என்ன ஆறுதுன்னு தெரியுமா நமக்கு? இங்க இருக்கிற போது இங்க இருக்கிறது தான் தெரியுது. அப்ப நம்முடைய வியாப்தி கிடையாது. ஆனால் பகவான் எல்லா இடத்திலேயும் வியாபித்திருக்கிறான். இங்கேயும் இருக்கான், அங்கேயும் இருக்கான், மேலேயும் இருக்கான், கீழே இருக்கான், எல்லா இடத்திலையும் இருக்கிறான். அப்படி இருக்கிற போது நம்ம போல ஞானத்தாலே இருக்கிறானோ, நம்ம போல ஞானத்தாலேயா பெருமாள் இருக்கான்? நாம இங்க இருந்தாலும் நம்முடைய ஞானம் அவ்வளவு தூரம் போச்சுன்னு சொன்னேனே, இல்ல, அவன் சொரூபத்தாலேயே இருக்கிறான். எல்லா இடத்துலையும் பெருமாள் இருக்கார். பெருமாள்ன்ற தத்துவமே இருக்கிறது. பெருமாளுடைய ஞானம் இல்லை, பெருமாளுடைய தத்துவமே இருக்கிறது, பெருமாளாகிற தத்துவமே இருக்கிறது. அந்த வியாப்தி உள்ளுக்குள்ள ஒரு பொருளுக்குள்ளேயும் இருக்கார். ஒத்துணுள்ள எல்லா பொருளையும் தனக்குள்ள கொண்டிருக்கிறான் பகவான். தத்புருஷ சமாசம் பகுவிரீஹி சமாசம்னு 2 சமாசம் சொல்றார். அப்ப பார்க்கிற பொழுது நாராயணாம் அயனம் யஹா சஹா நாராயணா, நாரங்களுக்கெல்லாம் எவன் இருப்பிடமோ அவன் நாராயணன். நாம் அத்தனை பேரும் பெருமாளுக்கு உள்ள இருக்கும். நம்ம அத்தனை பேருக்குள்ளேயும் பெருமாள் இருக்கார். இது என்ன பியூட்டிஃபுல் கான்செப்ட் பாருங்க. நமக்குள்ள பெருமாள் இருக்கிறார், நாம பெருமாளுக்குள்ள இருக்கிறோம். அவனை விட்டு நாம இருக்க முடியாது, நம்ம விட்டு அவன் இருக்க முடியாது. வேண்டான்னு கழுத்தை பிடிச்சு தள்ளினாலும் அவன் போக மாட்டான். அவன் நம்மளை கழுத்தை பிடிச்சு தள்ளணும்னு நினைச்சாலும் முடியாது. அந்த மாதிரி அமைந்திருக்கக்கூடியது அந்தர் பகிஷ்ட தத் சர்வம் வியாபிய நாராயணஸ்திதா. அனைத்து பொருள்களுக்குள்ளேயும் முழுமையாக இருக்கிறான். அனைத்து பொருள்களையும் தனக்குள்ளேயும் வைத்திருக்கிறான் என்னும்படியான விஷயம் தத்புருஷ பகுவிரீஹி சமாசம் 2 சமாசம் சொல்றார். அதற்கனுகுணமாக அமைந்திருக்கக்கூடிய வைபவம் பெருமாளுடைய வைபவம். ஆகவே வியாப்தியை சொல்லுகிறது. வியாப்தி எப்படி வியாபித்திருக்கிறான்னு சொல்றது. ஆனா வாசுதேவ மந்திரத்துல எதை வியாபித்திருக்கிறான்னு சொல்ல, இங்க நாரான்ற சப்தத்தினால, நார சப்தத்தினால எல்லா பொருள்களும் அர்த்தம். நார சப்தம் இன்க்ளூட்ஸ் எவ்ரிதிங் அண்ட் எக்ஸ்க்ளூட்ஸ் நத்திங். எல்லாத்தையும் தனக்குள்ள சேர்க்கிறது, எத்தையும் வெளியில போக்கல. அப்போ நாரங்களுக்கு அயனமாயிருக்கிறான்னா நாரங்களாவன நித்திய வஸ்துக்களின் திரள், அதுக்கெல்லாம் அவன் அயனமாக தான் அமைந்திருக்கிறானபடியாலே அந்த பகவானுடைய வியாப்தியை சொல்றது, வியாபன பிரகாரத்தை சொல்றது, பூர்த்தியை சொல்றது. வியாபிக்கிறதுனால என்ன பிரயோஜனம் அப்படின்னு கேட்டால், எல்லாத்துக்குள்ளேயும் அவன் இருக்கிறான். ஒரு பொருளுக்குள்ளேயும் அவன் புகுந்து புறப்படுகிறான்னா, சுவாமி ரொம்ப சுலபர். நான் கூப்பிட்டா எங்காத்துக்கு வந்தார், அவர் கூப்பிட்டா அவாத்துக்கு வந்தார், இவர் கூப்பிட்டா இவாத்துக்கு போனார். அப்போ எங்கெங்கெல்லாம் நாம் எந்த இடத்துக்கு வேணாலும் ஒரு பெரியவர் சென்றாரே ஆனால் அப்போ சுலபர்னு சொல்றோம். என்ன சௌலபியம்னு கொண்டாடுறோம். இப்ப நமக்கு உள்ளுக்குள்ள நமக்கே அருவருக்கத்தக்கதா இருக்கக்கூடிய இந்த சரீரத்துக்குள்ள இருக்கிற ஆத்மாவுக்குள்ள அந்த பகவான் ஆசையோடு வந்து உட்கார்ந்துருக்கான்னா அது சௌலபியம் பலிக்கிறது. அவன் எல்லாவற்றையும் தனக்குள்ளே வைத்துக் கொள்ளும்படியான சாமர்த்தியம் படைத்தவன்னா அவனோட பெரியவா யாரும் இல்லையே. மேன்மை தெரிகிறது. இத்தால் பலித்த அம்சம் பரத்வ சௌலபியங்கள். பகவானுடைய பரத்வமும் சௌலபியமும் தெரிகிறது இந்த நாராயண மந்திரத்தாலே. அப்போ வியாப்தி பிரகாரம் சொல்லப்பட்டது, வியாப்தி சொல்லப்பட்டது, எதை வியாபிக்கிறான், வியாபிய வஸ்துக்கள் சொல்லப்பட்டன, பரத்வ சௌலபியங்கள் பலித்தன, குணங்கள் பலித்தன, எல்லாம் இருக்குது. அப்ப இந்த மந்திரத்தை போல சமானமான மந்திரம் உண்டா? அதனால்தான் கொம்பு மந்திரம் கொம்பனார்க்கெல்லாம் கொழுந்தே. எல்லா மந்திரத்தை விட மேலாக அமைந்திருக்கக்கூடிய மந்திரம் இது அமைந்திருக்கிறது. குலவிளக்கே ஸ்ரீ வைஷ்ணவ சந்தானத்தை விசேஷமாக விளங்க பண்ணக்கூடியது. எவனொருத்தன் திருவஷ்டாட்சர மகாமந்திர சித்தி பெற்றிருக்கிறானோ அவன் இருக்கிற இடத்துல வியாதி கிடையாது, துர்பிட்சம் கிடையாது, திருட்டு கிடையாது. ஏற்கனவே ஒரு நாள் சொன்னேன். அப்ப பார்க்கிற போது, இதையெல்லாம் பார்க்கிற போது கொம்பனார்க்கெல்லாம் கொழுந்தே இந்த பிரபன்ன குலத்தை
பாகவத குலத்தை, அடியவர்கள் குலத்தை விளங்க பண்ணும்படியான மந்திரமாக அமைந்திருக்கிறதே. எம்பெருமாட்டி யசோதாய் அறிவுராய் நாஸ்திச்ச அஷ்டாட்சராத் பரஹா. அஷ்டாட்சர மந்திரத்தை விட மேம்பட்ட மந்திரம் கிடையாது என்றபடியாலே அதற்கு அனுகுணமாக தெரிவிக்கக்கூடிய வார்த்தை கொம்பனார்க்கெல்லாம் கொழுந்தே குலவிளக்கே எம்பெருமாட்டி யசோதாய் அறிவுராய். இந்த மந்திரத்துக்கு என்ன அர்த்தம்? ஏற்கனவே சொன்னேன், வியாப்தி, எங்கும் வியாபித்திருக்கக்கூடிய நிலை. மந்திரம் சொன்னா வியாப்தியை சொல்லணும். திருமங்கை ஆழ்வார் சொல்றார், 3வது பாசுரம் திருநெடுந்தாண்டகத்தில், இந்திரர்க்கும் பிரமர்க்கும் முதல்வன் தன்னை இருநிலங்கால் தீநீர்வின் புதமைந்தாய் செந்திரத்த தமிழோச வடசொல்லாகி திசை நான்குமாய் திங்கள் ஞாயிறாகி அந்தரத்தில் தேவர்க்கும் அரியலாகா வந்தனனை அந்தனர்மா தந்தி வைத்த மந்திரத்தை மந்திரத்தால் மறவாதென்னும் வாழ்தியேல் வாழலாம் வடநெஞ்சமே அப்படின்னு பாசுரம். மந்திரத்தை மந்திரத்தால், அந்த மந்திர சப்த வாச்சனா இருக்கக்கூடிய எம்பெருமானை திருமந்திரத்தை கொண்டு அனுபவிக்கப்பாராயினார். அப்ப திருமந்திரத்தை 3வது பாட்டில் சொல்லியிருக்கக்கூடிய விஷயம், 4வது பாட்டில் சொல்லியிருக்கக்கூடிய விஷயம் இந்திரர்க்கும் பிரமர்க்கும். அடுத்தது 5வது பாசுரத்தில் என்ன சொல்றாருன்னா, இந்த திருமந்திரத்தினுடைய அர்த்தத்தை காட்டுறார். ஒன்மிதியில் புனல் உருவி ஒரு கால் நிற்பா, ஒரு காலும் காமரிசி ரவுணனுள்ளத்து எண்மதியும் கடந்தண்ட மீது போகி இருவிசும்பி நூடு போய் எழுந்து மேலை தன்மதியும் கதிரவனும் தவிரவோடி தாரகையின் புறம் தடவி அப்பால் மிக்கு மண்முழுதும் அகப்படுத்த நின்னவெந்தை. இந்த திருமந்திரத்துக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? வியாப்தி, எங்கும் வியாபித்திருக்கக்கூடிய நிலை. பகவான் எங்கும் வியாபித்திருக்கிறான் என்பதை திரிவிக்ரமாவதாரம் காட்டுகிறது. எல்லா இடத்துலையும் வியாபிச்சானே. அப்போ நாராயண மந்திரத்தை 4வது பாசுரத்திலே காட்டி 4வது நாராயண மந்திரத்தினுடைய அர்த்தத்தை 5வது பாசுரத்தில் காட்டுறார். அதே போல இங்கும் கூட கொம்பனார்க்கெல்லாம் கொழுந்தே குலவிளக்கே என்று அற்புதமாக திருமந்திரத்தை காட்டி அடுத்தபடியாக திருமந்திரத்தினுடைய அர்த்தத்தை அம்பர மூடறுத்து ஓங்கி உலகளந்த உம்பர்கோமானே, உலகமெல்லாம் வளர்ந்த உம்பர்கோமான் ஜெகத்வியாபியாய் அமைந்திருக்கக்கூடியவன் என்று அந்த வியாப்தியை காட்டக்கூடிய அற்புதமான இடமாக அமைந்திருக்கிறது இதுன்னு காட்டுறது. இந்த மந்திரத்துக்கு அர்த்தம் சொல்லியாச்சு. மந்திரார்த்த சாரம் என்ன? எம்பெருமானே, நின் திருவெட்டெழுத்தும் கற்றுனான் உத்ததுமும் நடியார் கடிமை. உன்னுடைய அடியவர்களாக இருக்கக்கூடிய பாகவதர்களுக்கு நான் அடிமையாகிவிட்டேன். திருமங்கை ஆழ்வார் பாசுரம் திருக்கண்ணபுரத்தம் பெருமானிடத்துல மத்துமோர் தெய்வம் உளதென் இருப்பாரோடுத்திலேன் உத்ததுமுன் அடியார்க்கடிமை மத்தெல்லாம் பேசிலும் நின் திருவெட்டெழுத்தும் கத்துனான் கண்ணபுரத்துறை அம்மானே. திருக்கண்டபுரத்து பெருமாளே, உன்னுடைய திருவெட்டெழுத்தும் கற்றுனான் என்ன ஆனேன் தெரியுமா? உன்னுடைய அடியவர்களுக்கு அடியவனாக ஆனேன். அப்ப திருமந்திரார்த்தம் கத்ததுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? பாகவத சேஷத்துவம். திருமந்திரம் பகவத் சேஷத்துவத்தை சொல்லுகிறது. அந்த பகவத் சேஷத்துவத்தின் எல்லை நிலம் பாகவத சேஷத்துவம். அதை காட்டக்கூடியதாய் அமைந்திருக்கக்கூடியது செம்போர் கழலடி செல்வா பலதேவா உம்பியும் நீயும் உறங்கேல். அப்ப ஆச்சாரியன் திருமந்திரம், திருமந்திரார்த்தம், திருமந்திரார்த்த சாரம் என்னும்படியான இந்த 4ஐயும் காட்டக்கூடிய சுவாபதேசார்த்தமாக காஞ்சிபுரம் சுவாமி அத்தியுதமாக இந்த அர்த்தத்தை காட்டி கொடுத்திருக்கிறார். அதை தவிர எம்பெருமானார் சரித்திரத்திலேயே எம்பெருமானார் ஸ்ரீ விஷ்ணுலோக மணிமண்டப மார்க்கதாயி, அம்பரமே தண்ணீரே சோரே அறம் செய்யும் எம்பெருமான், எம்பெருமானார்னு வச்சுக்கலாம். ஆக இது எல்லாத்தையும் கொடுக்கக்கூடியவர் எம்பெருமானார். ஸ்ரீ விஷ்ணுலோக மணிமண்டப மார்க்கதாயி, ஸ்ரீ விஷ்ணுலோக மணிமண்டப மார்க்கத்தை கொடுக்கக்கூடியவர் இவர் ஒருத்தர் தான். அதனால் ராமானுஜ வைபவம் காட்டப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லும்படியான விஷயம். கொம்பனார்க்கெல்லாம் கொழுந்தே குலவிளக்கே. கொம்புன்னா இந்த இடத்துல ஆச்சாரியன் அப்படின்னு வச்சுக்கணும். ஆச்சாரியர்களுக்கெல்லாம் கொழுந்தே சிரேஷ்டராக அமைந்திருக்கிறார். நாதமுனிகளுக்கும் தஞ்சமான விஷயம் நீர். நேற்றைய தினம் விண்ணப்பம் பண்ணேன். அப்ப எல்லாருக்கும் தஞ்சமாக யாருடைய சம்பந்தத்தால மோட்சம் வருதோ அவர் தானே கொழுந்து. அது மாத்திரம் இல்லை, ஸ்ரீ வைஷ்ணவர்கள்ல எந்த திவ்யதேசத்தை ஸ்ரீ வைஷ்ணவ திவ்யதேசம் வாடினாலும் முதல்ல அவர் வாடுவர். கொம்பனார்க்கெல்லாம் கொழுந்தே. ஸ்ரீ வைஷ்ணவாளுக்கு ஒரு வாட்டம் ஏற்பட்டதே, ஆனால் வாட்டம் உருபவராக தாம் அமைந்திருக்கக்கூடியவர் கொம்பனார்க்கெல்லாம் கொழுந்தாக இருக்கக்கூடியவர். அதனால்தான் எல்லா திவ்யதேசங்களும் வாழ வேண்டும் அப்படின்றதுக்காகத்தான் மொத்த பாடும்பட்டார் ராமானுஜாரிய திவ்யாஜ்ஞா வர்த்ததாம் அபிவர்த்ததாம் என்ன. ஆக கொம்பனார்க்கெல்லாம் கொழுந்தாக அமைந்திருக்கக்கூடியவர், மேம்பட்டவராக அமைந்திருக்கக்கூடியவர்.
குலவிளக்கே, பிரபன்ன சந்தானத்தை விளக்கி காட்டக்கூடியவர். எப்படி அமைந்திருக்கிறது நீங்க பார்க்கணும். இந்த தரிசனம் இருக்கிறதே, இந்த தரிசனம் அவர் பெயராலேயே விளங்குகிறது. இந்த விசிஷ்டாத்வைத தரிசனம் எங்க சொல்லப்பட்டதுன்னா, முதல்ல வேதத்தில் சொல்லப்பட்டது. யஸ்ய ஆத்மா சரீரம் யஸ்ய பிருத்திவி சரீரம். அப்ப இந்த சரீராத்ம பாவம் என்பது எவனுக்கு ஆத்மா சரீரமோ, எவனுக்கு பிருத்திவி சரீரமோ, எவனுக்கு ஆத்மா பிருத்திவி மூணு விஷயம் காட்டித்து. நித்யோ நித்யானாம் சேத்தன சேத்தனானாம்னு தத்துவத்ரயத்தையும் காட்டித்து. போக்தா போக்யம் பிரேரிதாரம் சமத்வான்னு தத்துவத்ரயத்தையும் காட்டித்து. இந்த தத்துவத்ரய சம்பிரதாயமாக அமைந்திருக்கக்கூடிய சரீராத்ம பாவத்தை வேதம் சொல்லித்து. அப்போ இந்த விசிஷ்டாத்வைத சம்பிரதாயத்தை வேத சம்பிரதாயம் தான் சொல்லணும். அப்படி விவகரிக்கல. சரி, இதை கீதை சொல்லித்து. சர்வம் சமாப்னோஷி ததோசி சர்வஹா நத்வேவாஹம் ஜாதுநாசம் நத்வம் நேமே ஜனாதிபாஹா சூத்ரே மணிகணாயிவா. இதெல்லாம் அந்தர்யாமித்துவத்தெல்லாம் சொல்றது. அப்போ பகவத்கீதை சம்பிரதாயம்னு சொல்லணும், பகவத்கீதா தரிசனம்னு சொல்லணும். பகவத்கீதையும் இதுதான் சொல்றது. சரி, ராமாயணம் இங்க சொல்லி இருக்குன்னா தேவர்கள்லாம் ராமனை பார்த்து ஸ்தோத்திரம் பண்ற அழகான ஸ்தோத்திரமாக அமைந்திருக்கக்கூடியது. ராவணவதத்துக்கு பிறகு தேவர்கள்லாம் ராமனை பார்த்து ஸ்தோத்திரம் பண்ணும்படியானது. அந்த ஸ்தோத்திரத்தில் தெரிவிக்கக்கூடிய வார்த்தை ஜகத் சர்வம் சரீரம் தே ஸ்தைரியம் தேவ சுதாதலம். இந்த சம்சாரம் முழுவதும், இந்த ஜகத்து முழுவதும் உனக்கு சரீரமாயிருக்கிறது. அப்ப சரீராத்ம பாவத்தை ராமாயணம் சொல்லித்து ராமாயண சம்பிரதாயம்னு சொல்லலாம். அப்படி இல்லைன்னா ஆழ்வார் காட்டியிருக்கிறார் அற்புதமான வார்த்தையாக உடல் மிசை உயிரென கரந்தெங்கும் பரந்துளன்னு. அப்ப சடகோப சம்பிரதாயம்னு சொல்லணும். இந்த அர்த்தத்தை நாதமுனிகள் தாம் காட்டி கொடுத்திருக்கிறார். நாதோபக்ஞம் பிரவருத்தம் பௌபிரோபிச்சிதம் யாமுனேய பிரபந்தைன்னு. அதுக்காக நாதமுனிகள் சம்பிரதாயம்னு சொல்லல. இந்த அர்த்தத்தை சித்தித்ரயம் மூலமாக ஆளவந்தார் விளக்கி காட்டியிருக்கிறார். ஆளவந்தார் சம்பிரதாயம்னு சொல்லல. ஆனா இந்த சம்பிரதாயம் எம்பெருமானார் தரிசனம் என்னே இதற்கு நம்பெருமாள் பேரிட்டு நாட்டி வைத்தார் அம்புவியோர் இந்த தரிசனத்தை எம்பெருமானார் வளர்த்தா அந்த செயலறியைக்கா. எம்பெருமானார் தரிசனம்னு பேர். யார் பெயரிட்டு நாட்டி வைத்தார்னா வேத முதல்வனா இருக்கக்கூடிய நம்பெருமாள் பெயரிட்டு நாட்டி வைத்தார். அப்போ கொழுந்தே குலவிளக்கே, குலவிளக்காக அமைந்திருக்கக்கூடியவர் அப்படி இருக்கிறார் எம்பெருமானார். கொம்பனார்க்கெல்லாம் கொழுந்தே குலவிளக்கே எம்பெருமாட்டி யசோதாய் அறிவுராய். எல்லாருக்கும் யசஸை தரக்கூடியவர் ராமானுஜீயோசி. ராமானுஜீயோசின்னு ஆச்சாரியன் நம்மை அங்கீகாரம் கொடுக்கிறாரே, அப்ப அந்த யசஸை தரக்கூடியவர் ராமானுஜர். அதற்கனுகுணமாக அமைந்திருக்கக்கூடியது எம்பெருமாட்டி யசோதாய் அறிவுராய். இந்த ராமானுஜ சம்பிரதாயத்தில் யார் சேர்ந்தவனாய் இருந்தாலும் அவனுக்கு என்ன பேர்னா ஊவே உபய வேதாந்தாச்சாரியா. எப்படி வந்தது? ராமானுஜ தர்சனத்தால் வந்தது, ராமானுஜ சம்பந்தத்தால் வந்தது. அதற்கனுகுணமான வார்த்தையாக அமைந்திருக்கக்கூடியது. அம்பர மூடறுத்து ஓங்கி உலகளந்த உம்பர்கோமானே உறங்காதெழுந்திராய். சிஷ்ய வர்க்கங்களை அளந்திருக்கக்கூடியவர். அதனால ராமானுஜர் செம்பொற் கடலடி செல்வா பலதேவா உம்பியும் நீயும் உறங்கேலோர் எம்பாவாய். சாட்சாத் ஆதிசேஷனுடைய அவதார பூதராக அமைந்திருக்கக்கூடியவர் செல்வா பலதேவா உம்பியும் நீயும் உறங்கேலோர் எம்பாவாய். உம்பியும்னா எம்பெருமானார் மாத்திரம் எழுந்தா போராது, அவரோடு தொடர்ந்து இருக்கக்கூடிய ஓராண் வழி ஆச்சாரியர்கள் என்ன, 74 சிம்மாசனாதிபதிகள் என்ன, அவர்களும் எழுந்து நம்ம ரட்சிக்க வேண்டும். அந்த அர்த்தம் காட்டப்பட்டது. அப்ப என்ன அர்த்தம்னா இந்த ஓராண் வழி ஆச்சாரிய பரம்பரையில் வருகிற போது ராமானுஜர் அவருக்கு அடுத்தபடியாக எம்பார். எம்பார் ராமானுஜருடைய தம்பி தானே. உம்பியும் நீயும் உறங்கேலோர் எம்பாவாய். அப்படி அமைந்திருக்கக்கூடிய நிலை எம்பெருமானாரே. தேவரீரும் எம்பார் தொடக்கமாக மாமுனிகள் பரியந்தமாக இருக்கக்கூடிய ஆச்சாரியர்கள் அத்தனை பேரும் எங்களை அனுகிரகிக்க வேண்டும். மேலும் தேவரீராலே நியமிக்கப்பட்டவர்களாக இருக்கக்கூடிய சிம்மாசனாதிபதிகள் எல்லாரும் இந்த பிராணி சசியத்தை வாழ்விக்க வேண்டும்னு பிரார்த்திக்கக்கூடிய எம்பெருமானார் பரமான அர்த்தம், ஆச்சாரியன் பரமான அர்த்தம், எம்பெருமான் பரமான அர்த்தம், 3 அர்த்தமும் சேர்ந்து இருக்கக்கூடியதுதான் இந்த அம்பரமே தண்ணீரே சோரே என்னும்படியான பாசுரத்தினுடைய அர்த்தம். இதற்கு அடுத்தபடியாக உந்துமதகளித்தன் பாசுரத்தினுடைய அர்த்தம். நாளை தினம் சாயங்காலம் 6 மணிக்கே உபன்யாசம்.
6லிருந்து 7 வரைக்கும் 7 மணிக்கு மேலே ஏகாந்த சேவை எல்லாம் அமைந்திருக்கிறது. ஆகவே 6 மணிக்கே எழுந்துள்ள வேணுமாய் பிரார்த்திக்கிறேன். இப்பொழுது இன்றைய பாசுரத்தை அனுசந்தானம் பண்ண வேணுமாய் பிரார்த்திக்கிறேன். அம்பரமே தண்ணீரே சோரே அறம் செய்யும் எம்பெருமான் நந்தகோபாலா விழுந்திராய் கொம்பனார்க்கெல்லாம் கொழுந்தே குலவிளக்கே எம்பெருமாட்டிய சோதா எரிவுராய் அம்பரமூடறுத்தோங்கி உலகளந்தா உம்பர் கோமானே உறங்காதெழுந்திராய் செம்பொற்கடலடி செல்வா பலதேவா உம்பியும் நீயும் உறங்கேலோர் எம்பாவாய். यतिराज 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 जय हो यतिराज यतिराज रामानुज जय हो रामानुज जय हो.